Hi students, welcome to Chemistry tutorial. In this video, let's see Class 8 Science Curiosity, new textbook, Chapter 4, Electricity, Magnetic and Heating Effects. Okay, electricity, magnetic and heating effects அப்படின்ற டாபிக்ல electricity அப்படின்னா மின்சாரம் ஏற்படும் போது உருவாகக்கூடிய காந்தம் மற்றும் வெப்பத்தின் விளைவு அப்படின்ற டாபிக்ல இந்த லெசனை பத்தி படிக்க போறோம். First, prop and pond அப்படின்ற டாபிக்ல if we do not have electric current while making an electric circuit with an electric bell, is there any way through which we can find the current flowing in the circuit? Okay, if we do not have an electric lamp, okay, இப்போ ஒரு electric circuitல electric lamp இல்லனா, okay, with an electric cell மீதி எல்லாமே இருக்கு, but electric lamp இல்லனா அந்த currentல அந்த circuitல current flow ஆகுமா? Is it possible to make temporary magnets? How can these be made? Okay, இதே மாதிரி temporary magnets நம்மளால create பண்ண முடியுமா? அது எப்படி பண்றது? We can generate heat by burning fossil fuels and wood, but how is heat is generated in various electrical appliances? இப்ப நம்ம heat எப்படி produce பண்ணோம்னா, fossil fuels burn பண்ணும்போது, wood burn பண்ணும்போது என்ன கிடைக்குது? நமக்கு fuels கிடைக்குது, எரிபொருள் ஈஸியா கிடைக்குது. அப்ப electrical appliancesல எப்படி heat generate ஆகுது? How do we know if a cell or a battery is dead? அதே மாதிரி ஒரு செல்லோ ஒரு பேட்டரியோ டெட் ஆச்சுன்னா அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? Can all the cells and batteries be recharged? Okay, எல்லா விதமான செல்லும் பேட்டரியும் ரீசார்ஜ் ஆகுமா? Share your questions அப்படின்ற டாபிக்ல இந்த லெசனை பத்தி நம்ம பார்க்கலாம். It was a day of science exhibition and the school was buzzing with energy. Okay, the school was buzzing with energy. That is, it was the day of school. என்ன நடக்குதுன்னா science exhibition நடக்குது. ஸ்கூல்ல வந்து என்ன பண்றாங்க? ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மோகினி and ஆகாஷ் along with their friends went to one exhibit to another. Okay, மோகினியும் அதே மாதிரி அவரோட ஃப்ரெண்ட் ஆகாஷ் என்ன பண்றாங்க? along with their friends, இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸா கூட சேர்ந்து ஓகே ஒவ்வொரு பொருட்காட்சியா ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு eagerly exploring different models. Okay, அவங்க என்ன பண்றாங்க? ஒரு இடமா போயிட்டு பாக்குறாங்க. asking questions and taking notes. அதே மாதிரி அங்க இருக்கிற எக்ஸிபிட்ட பார்த்து எக்ஸிபிட்ல இருக்கிறவங்க கிட்ட எக்ஸிபிஷன் வச்சிருக்காங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப அவங்க கிட்ட என்ன பண்றாங்க? கொஸ்டின்ஸ் கேட்கறது, அவங்க என்ன சொல்றாங்களோ அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கிறது, அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒன் சிம்பிள் மாடல் ரியலி ஃபேசினேட்டட் them. ஓகே, ஒரு மாடல் அவங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணது, ரொம்ப கவர்ந்தது, ரொம்ப உற்சாகப்படுத்தின மாதிரி இருந்தது. இட் வாஸ் a working model of lifting electromagnet which was displayed by the senior சுமனா. இது என்னதுன்னா அது ஒரு ஒர்க்கிங் மாடல். ஓகே, வேலை செய்யற மாடல். இது என்ன வேலை பாக்குது அப்படின்னு பார்க்கும்போது லிப்டிங் யூஸ் எலக்ட்ரோமேக்னெட்டை வச்சு ஒரு பொருளை எப்படி வந்து மேல இழுக்கிறது. இட் இஸ் a working model of a lifting okay electromagnet which was displayed by the senior சுமனா. இது யார் டிஸ்பிளே பண்ணாங்கன்னா அவங்களோட சீனியர். ஓகே, அவங்களுக்கு மேல் கிளாஸ்ல படிக்கிறவங்க அதான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க 8th படிக்கிறீங்கன்னா 9th படிக்கிறவங்க என்னன்னு சொல்லுவோம் நம்ம சீனியர்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி அவங்க தான் என்ன பண்ணாங்க? அவங்க அதை டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இது லிப்டிங் எலக்ட்ரோமேக்னெட்டோட ஒர்க்கிங் மாடல். லிப்டிங் எலக்ட்ரோமேக்னெட் அதுதான் அவங்களோட ஒர்க்கிங் மாடல். இன்ஸ்டெட் ஆஃப் hook like a typical crane, there was an iron nail wrapped with a wire which was connected to a battery. ஓகே, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது just like that crane மாதிரி, ஓகே, ஒரு பொருளை தூக்குது இல்லையா, அதே மாதிரி crane மாதிரி ஒரு அயனை வச்சு, ஒரு அயன் நெயில், ஒரு இரும்பாணி என்ன பண்ணிருக்காங்க? நல்ல ஒயர் வச்சு சுத்தி இருக்காங்க. சுத்திக்கிட்டு அது எது கூட கனெக்ட் ஆயிருக்குன்னா பேட்டரி கூட கனெக்ட் ஆயிருக்கு. when சுமனா closed the circuit, the nail picked up iron paper clips like a magnet. அப்ப சுமனா அந்த ஒர்க்கிங் மாடல செஞ்சு காமிக்கிறாங்க. அந்த சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்றாங்க. அந்த அயன் நெயில் என்ன பண்ணுது? அந்த அயனால் ஆன அயன் நெயில் இரும்பாணி என்ன பண்ணுதுன்னா கீழே வந்து மெதுவா என்ன பண்ணுது? பேப்பர் கிளிப்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுது. ஓகே, காந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணி அந்த பேப்பர் கிளிப்ஸ் எல்லாம் மேல கொண்டு வருது. when she opened the circuit, the clips fell off. அதே மாதிரி ஜஸ்ட் ஓபன் பண்றாங்கன்னா என்ன, சர்க்கியூட்டை கட் பண்ண உடனே அந்த கிளிப்ஸ், பேப்பர் கிளிப்ஸ் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? கீழே விழுந்துச்சு. மோகினி அண்ட் ஆகாஷ் was surprised. ஓகே, மோகினியும் ஆகாஷும் இதை பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. they remembered that is learning earlier in the chapter exploring magnets curiosity grade 6. அவங்க உடனே அவங்களுக்கு எது ஞாபகம் வந்தது? கிளாஸ் கிரேட் 6ல அவங்க படிச்சது எக்ஸ்ப்ளோரிங் மேக்னெட்ஸ் அப்படின்ற டாபிக்ல அவங்க படிச்சது அவங்களுக்கு ஞாபகம் வந்தது. the magnetic materials were attracted by magnet and the iron was a magnetic material. magnetic material ஓகே, காந்த பொருட்கள் எல்லாமே என்ன பண்ணுது? ஓகே, காந்த பொருட்கள் எதால அட்ராக்ட் ஆகுதுன்னா காந்தத்தால அட்ராக்ட் ஆகுது. அதுல முக்கியமானது எது? இரும்பு. இரும்புன்றது என்னன்னு சொல்லுவோம்? ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஓகே, அப்ப எதெல்லாம் அட்ராக்ட் பண்றதோ, மேக்னெட்டால எதெல்லாம் அட்ராக்ட் ஆகுதோ அதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம் நம்ம? காந்த பொருட்கள், மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கல், கோபால்ட், இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? மேக்னெட்டிக் மெட்டீரியல். அயன்
But in Sumana's model, there was no magnet. ஆனா சுமனாவோட மாடல்ல என்ன இல்ல, மேக்னெட் இல்ல. ஆனா என்ன பண்ணுது, அது இரும்பு பொருட்களை அட்ராக்ட் பண்ணுது. ஓகே, ஒட்டிக்குது. அதுல வந்து பேப்பர் கிளிப்ஸ் எல்லாம் வந்து ஒட்டிக்குது. சோ இன் சுமனாஸ் மாடல் there was no magnet, only an electric circuit. அதுல முக்கியமா என்ன இருக்கு, எலக்ட்ரிக் சர்க்கியூட் மட்டும் தான் இருக்கு. ஆனா என்ன இல்ல, அது உங்களோட மாடல்ல ஒரு மேக்னெட் இல்ல. They were so excited that they wanted to try out themselves. ஓகே, அவங்களுக்கு அதை பாக்கிறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது என்ன பண்ண, அதை பத்தி தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆர்வம் அதிகமா இருந்தது. Does an electric current have a magnetic effect? அடுத்து question 4.1ல இந்த electric current magnetic effect கிரியேட் பண்ணுமா? ஓகே, ஒரு electric current வந்து காந்தத்தை சுற்றி ஒரு விளைவினை ஏற்படுத்துமா அப்படின்னு கேக்குறாங்க. Activity 4.1 let us investigate. Activity 4.1ல இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கலெக்ட் மேக்னெட்டிக் காம்பஸ். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லும்போது ஒரு காந்த ஊசி தேவை, மேக்னெட்டிக் காம்பஸ். அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிக் செல் தேவை. ஓகே, அதே மாதிரி செல்ல வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டர் தேவை. செல் ஹோல்டர்னா ஏதோ இங்க இது காமிச்சிருக்காங்க இல்லையா, அந்த ரெட் கலரை சுத்தி, ரெட் கலர் எதுல வச்சிருக்காங்க, ஒரு பிளாக் கலர் ஹோல்டர்ல வச்சிருக்காங்க இல்லையா, இதுதான் என்னது, இந்த செல் ஹோல்டர். அதே மாதிரி 2 டிராயிங் பென்ஸ். ஓகே, 2 டிராயிங் பென் இருக்கு பாரு, இதுதான் டிராயிங் பென். ஓகே, 2 டிராயிங் பென் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி சேஃப்டி பென் இருக்கு இல்லையா, அதுதான் சேஃப்டி பென் எடுத்துக்கிறாங்க. 2 நெயில்ஸ். ஓகே, 2 நெயில் இருக்கு. ஓகே, இரும்பு நெயில்னா என்னன்னு சொல்லுவோம், ஆணின்னு சொல்லுவோம் இல்லையா, 2 ஆணி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி 2 பீஸ் ஆஃப் கனெக்டிங் வயர்ஸ். ஓகே, 2 கனெக்டிங் வயர் எடுத்துக்கிறோம். இங்க ஒரு கனெக்டிங் வயர், இங்க ஒரு கனெக்டிங், இங்க ஒரு கனெக்ட், அப்புறம் 2 பீசஸ் ஆஃப் கனெக்டிங் வயர். அதே மாதிரி அந்த கனெக்டிங் வயர் என்ன இருக்கும், ஒன்னு லாங்கரா இருக்கும், ஒன்னு ஷார்ட்டரா இருக்கும். அண்ட் 2 ஸ்மால் பீசஸ் ஆஃப் கார்ட்போர்ட். அதே மாதிரி 2 ஸ்மால் பீசஸ், இது ஒரு கார்ட்போர்டு, இங்க ஒரு கார்ட்போர்டு இருக்கு, 2 ஸ்மால் பீசஸ் ஆஃப் கார்ட்போர்ட். Using 2 drawing pins, a safety pin and a cardboard piece make a switch as we make it earlier in the chapter electricity circuits and their components. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்விட்ச் உருவாகணும், ஒரு சர்க்கியூட் உருவாகணும்னா என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் செல் தேவை. ஓகே, செல் அப்படி இல்லைன்னா பேட்டரி. டிஃபரெண்ட் என்ன, செல்லுக்கும் பேட்டரிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, செல்லுன்றது ஒரு சிங்கிள் யூனிட், பேட்டரின்றது மல்டிபிள் செல்ஸ், அதான் என்னன்னு சொன்னோம், பேட்டரின்னு சொல்லுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு செல் ஆர் பேட்டரி தேவை. நெக்ஸ்ட் என்ன தேவை, அதுக்கு ஒரு பல்பு தேவை, எலக்ட்ரிக் பல்பு தேவை. மூணாவது என்ன தேவை, ஒரு ஸ்விட்ச் தேவை. இது மூணு இருந்தா we can create an electric circuit. அப்ப அதே மாதிரி இங்க என்ன கேக்குறாங்க, இங்க என்ன பண்றாங்கன்னா, using 2 drawing pins, a safety pin and a cardboard piece make a switch. Okay, that is electric circuit and their components in that is curiosity grade 7ல ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, அப்ப 2 drawing pin இருக்கு இல்லையா, இங்க பார்ட் பி, அதாவது ஓகே, அப்ப 2 டிராயிங் பின், ஒரு சேஃப்டி பின் அண்ட் கார்ட்போர்ட் பீஸ், அது மாதிரி வச்சு ஸ்விட்ச் மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒரு சர்க்கியூட்டை உருவாக்கணும். பிளேஸ் த செல் இன் த ஹோல்டர். ஓகே, இங்க பீல இருக்கு இல்லையா, பீல இதை வச்சிருக்காங்க பாருங்க, இதுதான் செல் வந்து செல் ஹோல்டர்ல இருக்கு. ஓகே, இங்க என்ன இருக்கு, 2 ஆணி ஒரு கார்ட்போர்ட்ல இருக்கு, அதை ஜாயின் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு இது வந்து எது கூட அட்டாச் ஆயிருக்கு, இங்க ஒரு இந்த போர்ட் பின் கூட, இங்க வந்து போர்ட் பின் கூட வந்துருக்கு. இந்த சேஃப்டி பின்னோட வேலை என்ன அப்படின்னா, இதுதான் ஸ்விட்ச் மாதிரி ஆக்ட் பண்ணுது. இது ஜஸ்ட் ரிமூவ் பண்ணோம்னா அது என்ன ஆயிடும், ஓபன் ஆயிடும். ஓபன் சர்க்கியூட்ல கரண்ட் ஃப்ளோ ஆகாது. இப்படி பண்ணோம்னா க்ளோஸ் ஆயிடும். க்ளோஸ் சர்க்கியூட்ல கரண்ட் ஃப்ளோ ஆகும். பிளேஸ் த செல் இன் த ஹோல்டர். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், செல்ல ஹோல்டர்ல வைக்கிறோம். ஃபிக்ஸ் 2 நெயில்ஸ் டு எ பீஸ் ஆஃப் கார்ட்போர்ட். ஓகே, 2 நெயில் வந்து கார்ட்போர்ட்ல வைக்கிறோம். கார்ட்போர்ட்ல வந்து 2 நெயில ஃபிக்ஸ் பண்றோம். as shown in the figure 4.1a. இது இருக்கு இல்லையா, 4.1a எப்படி வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி வைக்கிறோம். ஃபிக்ஸ் a middle portion of the longer wire stretched between the nails. ஓகே, இது இருக்கு இல்லையா, இதுதான் middle portion of the wire. ஓகே, லாங்கர் வயர் எடுத்துக்கு இந்த 2 ஆணிக்கு என்ன பண்றோம், நம்ம சுத்தி வைக்கிறோம். Fix a middle portion of the longer wire stretched between the nails such that it is slightly above from the surface of the cardboard. ஓகே, இதுதான் கார்ட்போர்டோட சர்ஃபேஸ். இதோட என்ன இருக்கும், கொஞ்சம் மேல இருக்கிற மாதிரி. Attach one end of that wire of the cell holder. இது வந்து ஒரு எண்ட் எது கூட பண்றோம், செல் ஹோல்டர் கூட அட்டாச் பண்றோம். இன்னொரு எண்ட் கொண்டு போய் எங்க பண்றோம், அது இருக்கு இல்லையா, இந்த இதோட ஸ்விட்ச் இருக்கு இல்லையா, அங்க கொண்டு போய் கனெக்ட் பண்றோம். அட்டாச் ஒன் எண்ட் ஆஃப் தட் வயர் த செல் ஹோல்டர் அண்ட் அனதர் எண்ட் டு த ஸ்விட்ச். இங்க இருக்கு இல்லையா, இதுதான் ஸ்விட்ச் ஆக்ட் பண்ணுது, அங்க கொண்டு போய் அட்டாச் பண்றோம். கனெக்ட் த செகண்ட் வயர் பிட்வீன் த செல் ஹோல்டர். ஓகே, இன்னொரு வயர் எடுத்துக்கிறோம். ஓகே, அதை என்ன பண்றோம், செல் ஹோல்டர்ல ஒரு பக்கமும், அதே மாதிரி அட்டாச் ஒன் எண்ட் ஆஃப் தட் வயர் இந்த செல் ஹோல்டர் அண்ட் அனதர் ஒன் இஸ் த ஸ்விட்ச். இன்னொரு வயர் எடுத்து இந்த பக்கம் நம்ம அட்டாச் பண்ணிடும். கனெக்ட் த செகண்ட் வயர் பிட்வீன் த செல் ஹோல்டர் அண்ட் த ஸ்விட்ச். நெக்ஸ்ட், பிளேஸ் a magnetic compass beneath the wire between the 2 nails. இங்க என்ன பண்றோம், இங்க பிக்சர் ஏல காமிச்சிருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து மேக்னெட்டிக் காம்பஸ், காந்த ஊசின்னு சொல்லுவோம். இந்த மேக்னெட்டிக் காம்பஸ கொண்டு போய் எங்க வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே, 2 அயன் நெயிலுக்கு என்ன பண்ற, கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா, ஒரு லாங் வயர் வச்சு கனெக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, இங்க கீழே கொண்டு போய் என்ன பண்றோம், இந்த மேக்னெட்டிக் காம்பஸ கொண்டு போயிட்டு இந்த ரவுண்டா கிளாக் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் மேக்னெட்டிக் காம்பஸ். இந்த மேக்னெட்டிக் காம்பஸ கீழே வைக்கிற. Place a magnetic compass beneath the wire between the 2 nails. 2 இரும்பு ஆணிக்கு கீழே வைக்கிறோம் இதை கொண்டு போயிட்டு. இப்போ just we want to
இப்ப just while watching the compass needle move the switch to on position. இப்ப என்ன பண்றோம், just இந்த switch இது இருக்கு இல்லையா on position, இந்த picture B ல பார்த்தோம்னா நம்ம கிளியரா தெரியும். on position அப்படின்னு பார்க்கும்போது எதுனா இது இருக்கு இல்லையா, இதோட சேஃப்டி பின்னோட இது என்ன பண்ணிருக்காங்க, க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இந்த சேஃப்டி பின்ன மேல தூக்கிட்டு அது ஓபன் ஆயிடும். இது என்ன இருக்கு, on positionல இருக்கு. இப்போ அது on position. While watching the compass needle moving the switch to on position, இந்த switch just close பண்ணி circuit close ஆகிடுது. To allow electric current to flow through the wire, what do you observe? இப்ப என்ன ஆகும், எலக்ட்ரிக் கரண்ட் என்ன ஆகுது, flow ஆகுது. இப்ப இதுல இருந்து நீ என்ன பாக்குற அப்படின்னு கேக்குறாங்க. what do you observe, என்ன கவனிக்கிற? Now again while watching the compass needle move the switch off position, what do you observe? Okay, இத முடிச்சிட்ட உடனே switch என்ன பண்ற, off positionக்கு கொண்டு போற. offனா என்ன பண்றோம், சர்க்யூட்டை ஓபன் பண்ணிரோம், அதான் off position. on positionனா சர்க்யூட்டை க்ளோஸ் பண்றோம், அப்ப கரண்ட் flow ஆகும். off positionனா that is switch ஓபன் பண்ணிட்டோம்னா என்ன ஆயிடும், that is கரண்ட் flow ஆகாது, அதுதான் off position. what do you observe, இதுல இருந்து நீ என்ன பாக்குற? move the switch between on and off positions a few more times. இதே மாதிரி switch on பண்ணி off பண்ணி என்ன பண்ற, கொஞ்ச நேரத்துக்கு நீ ட்ரை பண்ணி பாக்குற. carefully observe how the campus needle behaves each time. ஒவ்வொரு டைம் நீ எதை பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது campus needle பாக்குற. காந்த ஊசியை நம்ம பாக்குறோம், அது எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னுட்டு. You may have noticed that when the current flows, the compass needle gets deflected from its original direction. Okay, இதுல இருந்து நம்ம என்ன கவனிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, current flow ஆகும்போது switch on positionல இருக்கும்போது என்ன ஆகும், current flow ஆகும்போது compass needle காந்த ஊசி என்ன ஆகும், deflected from its original position, அதோட ஒரிஜினல் டைரக்ஷன்ல இருந்து என்ன பண்ண, விலகல் அடையும். டிஃப்ளெக்ஷன் அப்படின்னா விலகும், ஒரிஜினல் டைரக்ஷன் இருக்காது, ஜஸ்ட் என்ன ஆகும், ஏதோ சம் சேஞ்சஸ் அந்த காந்த ஊசியில நம்ம பாக்குறோம். when the current stops, the needle return to its original direction. okay, current off ஆன உடனே, okay, current stop ஆன உடனே மறுபடியும் அந்த நீடில் எதுக்கு வருது, ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடுது. அப்ப என்ன ஆகுது, சில சேஞ்சஸ் பாக்குறோம், அந்த நீடில் வந்து டிஃப்ளெக்ட் ஆகிறத பாக்குறோம், விலகல் அடையுது, காந்த புலம் காந்த விலகல் அடைக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆஃப் பொசிஷன்ல ஸ்டாப் பண்ண கரண்ட் ஸ்டாப் ஆன உடனே மறுபடியும் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரதை நம்ம பார்க்கலாம். as we have learned that in the earlier in the chapter exploring magnet in curiosity grade 6ல நம்ம இத பத்தி நம்ம படிச்சிருக்கோம். The compass needle is a tiny magnet which deflects when a magnet is brought near it and its this is magnetic effect can act through non-magnetic materials kept in between them. அப்ப 6th already படிச்சிருக்கோம். The compass needleன்றது என்னன்னா, it's a tiny magnet. அது என்னன்னு சொல்ற, ஒரு சின்ன magnet மாதிரி. அது என்ன பண்ணும், which deflects when a magnet is brought near it and its a magnetic effect can act through a non-magnetic material kept in between them. Okay, இது என்ன பண்ணும் ஆக்சுவலி அப்படின்னு பார்க்கும்போது, எலக்ட்ரிக் கரண்ட் இருக்கு இல்லையா, ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகும்போது அந்த எலக்ட்ரிக் கரண்ட் தன்னை சுத்தி என்ன பண்ணும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் பண்றதால அங்க இருக்கிற மேக்னெட்டிக் காம்பஸ் என்ன ஆகுது, டிஃப்ளெக்ட் ஆகிறத நம்ம பார்க்கலாம். பட் why does the compass needle deflect when the current flows through the wire? அப்ப ஏன் மேக்னெட்டிக் காம்பஸ், இப்ப சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி ஏன் மேக்னெட்டிக் காம்பஸ் டிஃப்ளெக்ட் ஆகுது, கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது? The deflection indicates that the current carrying wire has a magnetic effect on the compass needle. அப்ப இந்த கரண்ட் போகும்போது என்ன பண்ணுது, it creates a magnetic field around it, அதாவது magnetic effect of the compass needle. எதால magnetic field கிரியேட் பண்றதால அதை சுத்தி என்ன ஆகும், magnetic compass இருக்கு, அங்க என்ன ஆகும், அந்த magnetic compass சுத்தி magnetic effect கிரியேட் ஆகுறது. So when the current stop ஆகும்போது என்ன ஆகும், அந்த magnetic effect வந்து disappear ஆயிடும், காந்தத்தோட field அதுல இருக்காது. ஓகே, அதை சுத்தி என்ன இருக்கு, காந்தப்புலம் இருக்காது, அதால என்ன ஆயிடுது, டிஸ்அப்பியர், மறைஞ்சிடும். அந்த காம்பஸ் நீடல் ரிட்டர்ன்ஸ் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். சோ த ரீஜன் அரௌண்ட் a magnet or a current carrying wire where this magnetic effect can be felt such as by the deflection of a compass needle is said to be, இதுக்கு பேர் என்னன்னு சொல்லணுமா, மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்ப when a current carrying கண்டக்டருக்கு கீழே ஒரு காந்த ஊசியை வச்சோம்னா என்ன பண்ணுது, அது தன்னை சுத்தி என்ன பண்ண, ஒரு காந்த புலத்தை உருவாக்குது. அந்த காந்த புலத்தை உருவாக்குறதால நீடில் என்னவாகுது, டிஃப்ளெக்ட் ஆவறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு பேரு தான் என்னன்னு சொல்ல, நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, the region around a magnet or a current carrying wire where its magnetic effect felt such by the deflection of a compass needle is said to be, அதுக்கு பேரு தான் magnetic field. The region around the magnet or a current carrying wire where its magnetic effect can be felt such as by the deflection of the compass needle is said to have magnetic field. அதுக்கு பேரு தான் magnetic field அப்படின்றது சொல்றாங்க.
when an electric current flows through the conductor, இப்ப for example electric current conductor என்னன்னு சொல்லுவோம், a substance which allow an electric current to pass, அதுக்கு பேரு தான் என்னன்னு சொல்லணும், conductors ன்னு சொல்லுவோம். எதுல என்ன சொல்லுவோம், all metals are conductors except mercury அப்படின்னு சொல்றோம். அப்ப when an electric current flows through a conductor, conductor வரைய electric current வரும்போது like a wire அப்படின்னு சொல்லலாம், it produces a magnetic field around that. இத பத்தி இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு வயர்ல ஒரு கரண்ட் வரும்போது தன்னை சுத்தி என்ன பண்ணுது, அது ஒரு magnetic field கிரியேட் பண்ணுது. This phenomenon is known as magnetic effect of electric current. இதுதான் என்னன்னு சொல்றோம், ஓகே, எலக்ட்ரிக் கரண்டோட மேக்னெட்டிக் மின்சாரம் பாயும் போது ஏற்படக்கூடிய காந்த விளைவு, அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம், magnetic effect of electric current. The magnetic field disappears when the current stops flowing. அதே சமயத்துல கரண்ட் நிறுத்தும் போது magnetic field வராது. Okay, so we have learned about magnets and electric current in earlier grades. I used to think that there are no link between the two, but now we found the electricity and a magnetic effect are linked. முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம் எலக்ட்ரிசிட்டிக்கும் மேக்னெட்ஸ்க்கும் எதுவும் லிங்க் இல்லன்னு படிச்சிருக்கோம். ஆனா இப்போ வந்து என்னன்னா எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கும் மேக்னெட்டிக் எஃபெக்ட்டுக்கும் என்ன இருக்கு, லிங்க் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம படிக்கிறோம். Be a scientist அப்படின்றதுல கொடுத்திருக்காங்க. We have just made the same discovery which was made by the scientist Hans Christian Ørsted in 1920. That is the discovery that the electricity and magnetism are linked. அப்ப ஃபர்ஸ்ட் இத பத்தி யார் படிச்சது, இத பத்தி யார் சொன்னது, வெளி உலகுக்கு சொன்னது யாருன்னா ஒரு அறிவியல் அறிஞர், அவர் பேரு ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆஸ்டட். ஓகே, அவர் தான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னது, எலக்ட்ரிசிட்டிக்கும் மேக்னெட்டிஸுக்கும் ஒரு லிங்க் இருக்கு அப்படின்றத சொன்னாரு. He was a professor at University of Denmark. It is said to be once while giving a demonstration he noticed that whenever an electric circuit was closed or open, the needle of a magnetic compass lying nearby reflected. இவர் என்ன கண்டுபிடிச்சாரு, என்ன பார்த்தாரு அப்படின்னு அப்சர்வ் பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்போது, whenever an electric circuit, ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்ல கரண்ட் க்ளோஸ் ஆகுதோ இல்ல ஓபன் ஆகும் போதோ அதுக்கு கிட்ட இருக்கிற மேக்னெட்டிக் கேம்பஸ் என்ன ஆகுது, தட் இஸ் அந்த காந்த ஊசி விலகல் அடையதை அவர் பார்த்தாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது காந்த ஊசி விலகல் அடையுது, கரண்ட் ஸ்டாப் ஆகும்போது அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரது அவர் பார்த்தாரு. He investigated that this was a certain an electric current is indeed produced a magnetic field. He published this finding. அவர் என்ன அவரோட படைப்புகளை அவர் வெளியிட்டாரு. This led to a scientist repeating his experiment to check if they got the same results and further investigating the connection between the electricity and magnetism. இது பின்னாடி வர அறிவியல் அறிஞர்களுக்கு என்ன சொன்னது, ஒரு உந்துகோலா இருந்தது. எது இவரோட படைப்பு என்னது, இதோட எலக்ட்ரிசிட்டிக்கும் மேக்னெட்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி பின்னாடி வர சயின்டிஸ்ட் நல்லா ரிசர்ச் பண்ணி பார்த்து அதை கண்டுபிடிச்சாங்க. The magnetic effect of electric current has many practical applications such as devices like electromagnets, electric bells, motors, fans, loudspeaker and more. Okay, இந்த magnetic effect, okay, electric current ஓட மின்சாரத்தோட இந்த காந்த விளைவு நிறைய இடத்துல பயன்படக்கூடியதா இருக்குது. எங்கெங்க அப்படின்னு பார்க்கும்போது devices such as electromagnets யூஸ் ஆகுது. அதே மாதிரி electric bellsல யூஸ் ஆகுது. மோட்டார்ஸ்ல electric bells எங்க இருக்கு, ஸ்கூல்ல வைக்கிறாங்களே அதுதான் electric bells. அதே மாதிரி மோட்டார்ஸ்ல யூஸ் ஆகுது, ஃபேன்ஸ்ல யூஸ் ஆகுது, லவுட் ஸ்பீக்கர்ல யூஸ் ஆகுது and more. நிறைய இடத்துல இந்த மின்சாரத்தால் இயங்கக்கூடிய காந்த விளைவை வச்சு என்ன பண்றாங்க, நிறைய இடத்துல இது பயன்படக்கூடிய ஒரு டிவைஸை உருவாக்குறாங்க. எதுன்னு பார்க்கும்போது எலக்ட்ரிக் பெல்ஸ், மோட்டார்ஸ், ஃபேன்ஸ், லவுட் ஸ்பீக்கர் அண்ட் மோர். கேன் வி யூஸ் எலக்ட்ரிக் கரண்ட் டு மேக் எ மேக்னெட்? ஓகே, இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை வச்சு ஒரு மேக்னெட்டை உருவாக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுதான் இங்க கீழே இருக்கிற டாபிக், எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் 4.11 எலக்ட்ரோ மேக்னெட்ஸ். Activity 4.2ல இத பத்தி நம்ம பார்க்கலாம். Okay, take a round 50 cm long length of a flexible insulated wire, an iron nail, an electric cell and a few iron paper clips. ஓகே, இதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லும்போது 50 சென்டிமீட்டர் நீளமுள்ள என்னன்னு சொல்றோம், இன்சுலேட்டட் வயர். இன்சுலேட்டட்னா ஒண்ணும் கிடையாது, இப்ப ஆர்டினரி வயருக்குள்ள மேல பிளாஸ்டிக் போட்டு இன்சுலேட் பண்ணிருக்காங்களே, சாதாரண வயருக்குள்ள கம்பி இருக்கு இல்லையா, அது மேல என்ன இருக்கு, பிளாஸ்டிக் போட்டிருக்காங்க. நம்ம சீவிட்டு தான் அதை யூஸ் பண்றோம், உள்ளுக்குள்ள வயர் இருக்கிறத பாக்குறோம் இல்லையா, அதுதான் இன்சுலேட்டட். சாதாரண வயர் தான் இன்சுலேட்டட் வயர். மேல என்ன இருக்கு, தட் இஸ் இந்த எல்லோ கலர், இந்த எல்லோ கலர் தான் இன்சுலேட்டடா இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கிறது வயர். ஓகே, சோ ஹியர் பிளெக்சிபிள் இன்சுலேட்டட் வயர் எடுத்துக்கிறோம் ஒரு 50 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஒரு அயன் நெயில், ஒரு ஆணி எடுத்துக்கிறோம். அண்ட் எலக்ட்ரிக் செல், ஒரு செல் எடுத்துக்கிறோம். இதுதான் எலக்ட்ரிக் செல். இது என்னன்னு சொல்லுவோம், இன்சுலேட்டட் வயர். இங்க இது என்னது, அயன் நெயில். இது என்னது, பேப்பர் கிளிப். அப்ப இந்த மாதிரி ஒரு 4 ஐட்டம் எடுத்துக்கிறோம். ஓகே, 50 சென்டிமீட்டர் லென்த் ஆஃப் flexible insulated wire, an iron nail, an electric cell and a few iron paper clips. இது வரைக்கும் இதுதான் பேப்பர் கிளிப்ஸ். tightly இது வரைக்கும் இதான் பேப்பர் கிளிப்ஸ். ஓகே, tightly wrap the wire around the nail in the form of a coil. இங்க என்ன பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஓகே, இப்ப அந்த அயன் நெயில் மேல என்ன பண்றோம், டைட்டா அந்த வயரை வச்சு என்ன பண்றோம், நம்ம ரேப் பண்றோம், சுத்துறோம். ஓகே, அந்த அயன் நெயில் மேல நல்லா டைட்டா என்ன பண்றோம், அந்த வயர் 50 சென்டிமீட்டர் எடுத்திருக்கோம் இல்லையா, இன்சுலேட்டட் வயரு, அந்த வயரை வச்சு நல்லா சுத்தி வைக்கிறோம்.
as shown in the figure 4.2 and secure it with an adhesive tape. Okay, இது மேல என்ன பண்றோம், ஒரு நல்ல டேப் வச்சு ஒட்டி விட்டுறோம் ரெண்டு எண்ட்லயும். Connect the ends of the wire to the cell. Okay, ரெண்டு எண்ட் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு எண்ட்ல இந்த பக்கம் இருக்கிற அந்த வயரோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இருக்குல்ல, இதை கொண்டு போயிட்டு எங்க அட்டாச் பண்றோம், செல்லோட ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல. இதே மாதிரி இங்க நல்லா ஃபர்ஸ்ட் டேப் போட்டு ஒட்டிட்டு இதோட இன்னொரு எண்ட் கொண்டு போய் எங்க பண்றோம், ஓகே இந்த இடத்துல எதுவுமே அட்டாச் பண்றோம். எதோடது, செல்லோட ஒரு எண்ட்ல ஒரு வயரும் அடுத்த எண்ட்ல ஒரு வயரையும் அட்டாச் பண்றோம். Connect the ends of the wire into the cell. Take care it is not connect, that is take care to not connect the wires to the cell for more than few seconds. இது என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப நேரம் இது கனெக்ட் ஆகி இருக்கக்கூடாது. ஓகே, அதர்வைஸ் the cell may weaken quickly. இல்லனா என்ன ஆயிடும், அந்த செல் இமீடியட்டா இங்க இருக்கு இல்லையா செல்லு, கொஞ்ச நேரம் தான் அது அட்டாச் ஆயிருக்கணும். ரொம்ப நேரம் இதை வச்சிருந்தோம்னா இந்த செல் என்ன பண்றோம், வீக் ஆயிடும். Bring the nail close to the iron paper clips and lift up. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னு பாக்கும்போது, இப்போ இது கரண்ட் போயிட்டு இருக்கு. கரண்ட் எது இருக்கு, பேட்டரியில இருந்து என்ன இருக்கு, காயில் கூட கனெக்ட் ஆயிருக்கும். இப்போ என்ன பண்றோம், ஒரு பேப்பர் கிளிப்ஸ் கிட்ட கொண்டு போறோம். ஏதோ ஒரு அயன் நெயிலோட டாப், தட் இஸ் ஹெட் போர்ஷன்லயும் டெயில் போர்ஷன்லயும் என்ன பண்றோம், இதை கொண்டு போறோம். இங்க அட்ராக்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன ஆகுது, அயன் நெயில் அட்ராக்ட் ஆகிறத பாக்குறோம். ஹெட் போர்ஷன்லயும் டெயில் போர்ஷன்லயும் அயன் கிளிப்ஸ் அட்ராக்ட் ஆகிறத பாக்குறோம். Bring the iron nail close to the paper clips and lift it up. இப்ப என்ன பண்றோம், அப்படியே தூக்குறோம். ஈஸியா என்ன ஆயிடும், அது அட்ராக்ட் ஆயிடும். Do the clips hang to the ends of the nail அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, என்ன இருக்கு, ஓகே இந்த பேப்பர் கிளிப்ஸ்ல என்ன இது ஹேங் ஆகி தூங்கிட்டு இருக்கு. ஓகே, disconnect the wire from the cell to stop the flow of current in the wire. இப்ப என்ன பண்றோம், ஜஸ்ட் இங்க பேட்டரி கூட இருக்கிற இந்த பிளஸ் மைனஸ் எடுத்துறோம். ரிமூவ் ஆன உடனே இந்த பேப்பர் கிளிப்ஸ் என்ன ஆயிடும், கீழே விடுறத பார்க்கலாம். Disconnect the wires from the cell to stop the flow of current in the wire. Do the clips fall down அப்படின்னு கேக்குறாங்க. Yes, when an electric current flows through the coil, the clips cling to it. Okay, current flow ஆகும்போது ஓகே அப்ப என்ன ஆகுது, இது காயிலா பிஹேவ் ஆகுது. அப்ப என்ன பண்ணோம், அது ஈஸியா அது வந்து அட்ராக்ட் ஆகுது. எது, இந்த பேப்பர் கிளிப்ஸ் எல்லாம் அட்ராக்ட் ஆயிடுது. The clips cling to it, clips to it attach to it. But when the current is stopped, இப்ப என்ன பண்றோம், இந்த செல்லுல இருந்து இந்த கனெக்ஷன், இந்த வயரை ரிமூவ் பண்ணிட்டோம்னா immediately what happened, the clips no longer clip to it, that is cling to it. Let us now try to investigate these observation in detail through activity. அப்ப என்ன ஆகுது, கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இந்த பேப்பர் கிளிப்ஸ் எல்லாம் அட்ராக்ட் ஆகுது. ஓகே, கரண்ட் நம்ம ஸ்டாப் பண்ண உடனே என்ன ஆயிடுது, இந்த பேப்பர் கிளிப்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆயிடுது, கீழே விழுந்துடுது. அப்ப இத பத்தி நம்ம பார்க்கலாம், ஏன் அப்படின்றத பத்தி நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி அதோட அப்சர்வேஷன் நம்ம கவனிக்கலாம். ஆக்டிவிட்டி 4.3. Let us experiment. Activate 4.3 ல let us experiment அப்படின்ற டாபிக்ல take around 100 cm long flexible insulated wire. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னு பாக்கும்போது ஒரு 100 cm, அதுதான் அந்த ப்ளூ கலரா இருக்கு இல்லையா, இதுதான் வயர். ஓகே, இன்சுலேட்டட் வயர், a piece of chart paper. என்ன எடுத்துக்கிறோம், ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்கிறோம். ஓகே, ஒரு சார்ட் பேப்பர், அதே மாதிரி ஒரு இன்சுலேட்டட் வயர், அதுக்கப்புறம் என்ன பண்றோம், ஒரு ஆணி, அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிக் செல், அதே மாதிரி 2 மேக்னெட்டிக் காம்பஸ். ஓகே, 2 காந்த ஊசி எடுத்துக்கிறோம். and a few iron steel paper clips. ஓகே, இங்க என்ன எடுத்துக்கிறோம்னா அயன் பேப்பர் கிளிப்ஸ், அங்க வந்து பேப்பர் கிளிப்ஸ் இரும்பாலான இல்ல ஸ்டீலாலான பேப்பர் கிளிப்ஸ் எடுத்துக்கிறோம். ரோல் a piece of chart paper to make a cylinder of diameter roughly equal to width of a pencil. ஓகே, ஒரு பென்சில் ஷேப், பென்சில் மாதிரி இது இருக்கு இல்லையா, இதுதான் என்ன இருக்கு, ஒரு சிலிண்டர் ஷேப்ல என்ன பண்றாங்க, சுத்துறாங்க. இது அந்த சார்ட் பேப்பர் ஒரு சிலிண்டர் ஷேப்ல நல்லா சுத்தி, நல்லா டைட்டா சுத்தி வைக்கிறோம். எப்படி இருக்கணும், அதோட வித் எப்படி இருக்கும்னா, அகலம் எவ்வளவு இருக்குன்னா ஒரு பென்சிலோட சைஸுக்கு இருந்தா போதும். செக்யூர் இட் வித் an adhesive tape. ஓகே, என்ன பண்றோம், நல்லா டைட் பண்ணி திரும்பி வந்துரும் இல்லையா, பேப்பரை சுத்துறோம். அதால ஒரு டேப் வச்சு நல்லா அதை க்ளோஸ் பண்ணிடுறோம். டைட்லி wind around 50 turns of an insulated wire on the cylinder to form a cylindrical coil. இதுக்கு மேல இப்ப ஒரு சார்ட் பேப்பர் இருந்தது, சார்ட் பேப்பர் இதுதான் சார்ட் பேப்பர்னா என்ன பண்ணிருக்கோம், இதை நல்லா டைட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த டைட் பண்ணதுக்கு மேல என்ன பண்றோம், ஒரு இந்த வயர் எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த வயரை வச்சு என்ன பண்றோம், நம்ம ரேப் பண்றோம். tightly wind around 50 turns ஒரு 50 சுத்துக்கு என்ன பண்றோம், insulated wire on the cylinder to form a cylindrical coil. இதுதான் என்ன ஆகுது, cylindrical coil பிஹேவ் ஆகுது. secure the wire with an adhesive tape. இது என்ன பண்றோம், இங்க ரெண்டு எண்ட்லயும் நல்ல ஒரு டேப் வச்சு நம்ம நல்லா சுத்திடுறோம். இங்க ஏல இருக்கு இல்லையா, பிக்சர் 4.3 ஏல the coil of an insulated wire. இங்க பாக்குறோம் 4.3 ல a coil of an insulated wire. Place the copper near the two ends of the cylinder coil. இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே ரெண்டு இதுதான் இருக்கு. இதுதான் என்னது, பேப்பர். ஃபர்ஸ்ட் ஒன் இங்க பிக்சர்ல ஏல காமிச்சிருக்கிற மாதிரி இது வரைக்கும் காமிச்சிருக்கோம். ரெண்டு மேக்னெட்டிக் காம்பஸ், இது ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ், இது ஒரு மேக்னெட்டிக். Place the compass near the two ends of the cylindrical coil. cylindrical coil, இதுதான் cylindrical coil. இதுதான் cylindrical coil. ஓகே, ஒன்னும் இல்ல, ஒரு சார்ட் பேப்பரை நல்ல ஒரு பென்சில் மாதிரி நல்லா சுத்திட்டு அது மேல என்ன பண்றோம், ஒரு இன்சுலேட்டட் வயர் வச்சு நல்லா ரேப் பண்ணி டேப் போட்டு சுத்தி வச்சிருக்கிறோம். டேப் போட்டு ஒட்டி வச்சிருக்கிறோம். இதுதான் சிலிண்ட்ரிக்கல் காயில்.
ஓகே, இந்த சிலிண்ட்ரிக்கல் காயிலோட லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ ரெண்டு மேக்னெட்டிக் காம்பஸ் எடுத்துக்கிறோம். கனெக்ட் த டூ ends of the coil with the terminals of the cell shown below. இப்போ என்ன பண்றோம், ரெண்டு எண்ட் இருக்கு இல்லையா, இந்த சைடு ஒரு எண்ட் இருக்கு, இதோ இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு எண்ட் இருக்கு. ஓகே, இந்த ரெண்டு எண்ட்லயும் கொண்டு வந்து ஒரு என்ன பண்றோம், ஒரு செல்ல கொண்டு வந்து பிக்ஸ் பண்றோம். ஓகே, பிளஸும் மைனஸையும் கொண்டு வர ஒரு செல்ல கொண்டு வந்து என்ன பண்றோம், நம்ம அட்டாச் பண்ணிடுறோம். கனெக்ட் த டூ ends of the coil with the terminals of the cell as shown in the figure. that is C ல அட்டாச் பண்ணிருக்காங்க இல்லையா, B ல அப்படியே எம்டியா இருக்கு, C ல வரும்போது என்ன இருக்கு, இங்க அட்டாச் ஆயிருக்கு இல்லையா, அது மாதிரி பண்ணிடுறோம். Do you find any deflection in the needle of the compass? இப்போ வந்து நீ எதா கவனிச்சீங்களா? ஓகே, இப்போ வந்து and observe the magnetic compass. இதோ இருக்கு இல்லையா, அந்த மேக்னெட்டிக் காம்பஸ பாரு, இதுல ஏதா டிஃப்ளெக்ஷன் தெரியுதா அப்படின்றத கேக்குறாங்க. Disconnect the wire from the cell. நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இந்த வயர் ரெண்டு சைடுல இருக்கிற வயரை தூக்கிட்டோம்னா, ஓகே, இப்போ நீ அப்சர்வ் பண்ண, do the needles of the compass come back to the original position. ஓகே, அதுல ஏதா அந்த காந்த ஊசியில ஏதாவது விலகல் ஏற்படுதா, அப்படி இல்ல இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு பாக்குறோம், இப்ப அந்த காந்த ஊசி ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துருதா அப்படின்றத கவனி. Insert an iron nail in the paper cylinder and repeat these steps. இப்ப வந்து இதுல எதுவுமே இல்ல, வெறும் என்ன இருக்கு, இப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம்னா, இதோ கொடுத்திருக்காங்க இல்லையா, ஒரு அயன் நெயில கொண்டு போய் உள்ள இன்சர்ட் பண்றோம். ஏன்னா என்ன இருக்கு, இது நல்ல இது மாதிரி இருக்கு, சிலிண்டர் அப்படின்னு பாக்கும்போது உள்ள கேப்பா தான் இருக்கு. ஏன்னா இதை வச்சு சார்ட் பேப்பரை வச்சு நம்ம சுத்தி இருக்கோம். இப்ப இந்த சுத்தி வச்சிருக்க நடுவுல இருக்கிற ஹோல்ல கொண்டு போய் என்ன பண்றோம், ஒரு அயன் நெயில கொண்டு போய் இன்சர்ட் பண்ணு. இன்சர்ட் பண்ணிட்ட பாரு, இன்சர்ட் அண்ட் அயன் நெயில் இன் த பேப்பர் சிலிண்டர் அண்ட் ரிப்பீட் தி ஸ்டெப்ஸ். இப்ப மறுபடியும் அதே மாதிரி ரெண்டு மேக்னெட்டிக் காம்பஸ் வைக்கிறோம், ரெண்டு எண்டை கொண்டு போயிட்டு எதுல வைக்கிறோம், ஒரு பேட்டரியில கனெக்ட் பண்ற பிளஸ் மைனஸ்ல. இஸ் தேர் எனி டிஃபரன்ஸ் இன் தி டிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி காம்பஸ் நீடல்? இப்போ காம்பஸ் நீடல்ல ஏதாவது டிஃப்ளெக்ஷன் தெரியுதா, காந்த ஊசியில ஏதாவது விலகல் தெரியுதா? பிளேஸ் சம் அயன் பேப்பர் கிளிப்ஸ் நியர் தி டூ ends of the that is nail. இப்ப என்ன பண்ற, ரெண்டு எண்ட் இருக்கு இல்லையா, எது இந்த சைடு ஒரு எண்ட் இருக்கு, இதுதான் எண்ட், இது ஏ இது பின்னு வச்சுக்கலாமே. ரெண்டு எண்டுக்கு கிட்ட என்ன கொண்டு போற, ஒரு பேப்பர் கிளிப்ஸ் கொண்டு போற. அப்ப அங்க ஏதாவது அட்ராக்ட் ஆகுதா அப்படின்னு கேக்குறாங்க. பிளேஸ் சம் அயன் பேப்பர் கிளிப்ஸ், தட் இஸ் எதால அயனால் ஆன பேப்பர் கிளிப்ஸ் கிட்ட கொண்டு போறோம். ரெண்டு எண்டு ஹெட் பொசிஷன்லயும் டெய்ல் பொசிஷன்லயும் கொண்டு போறோம். இதோட நெயிலோட ஹெட் பொசிஷன்லயும் ஓகே, ஆணியோட ஓகே தலை பகுதியிலயும் வால் பகுதியிலயும் கொண்டு போறோம். அதை கொண்டு போயிட்டு காமிக்க ரெண்டு எண்ட்லயும். பிளேஸ் சம் அயன் பேப்பர் கிளிப்ஸ் நியர் த டூ ends of the nail or the clips attracted to the ends of the nail. ஓகே, இங்க இருக்கிற அந்த அயன் ஓகே அயன் பேப்பர் கிளிப்ஸ் எல்லாமே அட்ராக்ட் ஆகுதா? ஓகே, இதோ இங்க பிக்சர் ஈல கொடுத்திருக்காங்க இல்லையா, இதோ இங்க பிக்சர் ஈல என்ன இருக்கு, இதுதான் அயனாலான பேப்பர் கிளிப்ஸ், அயன் பேப்பர் கிளிப்ஸ். இந்த ரெண்டு எண்ட்ல இது ஒரு எண்டு இது ஒரு எண்டுல அட்ராக்ட் ஆகுதா அப்படின்னு கேக்குறாங்க. இட் இஸ் அப்சர்வ்ட் தட் when the current is passed through the cylinder coil it behaves like a magnet. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாக்கும்போது, ஓகே, ஒரு கரண்ட் பாஸ் சிலிண்ட்ரிக்கல் காயில் வழியா கரண்ட் பாஸ் ஆகும்போது அது என்னவா ஆக்ட் பண்ணுது, மேக்னெட்டா மாறுது. It behaves a magnet and deflects the needle of the to a magnetic compass. இது எதுல தெரியும், மேக்னெட்டா பிஹேவ் ஆகுது எதுல தெரியும்னா, பக்கத்துல இருக்கிற மேக்னெட்டிக் காம்பஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேக்னெட்டிக் காம்பஸ் காந்த புலம் விலகல் அடையறத தெரிஞ்சுக்கலாம். When an iron nail is inserted in the core of the coil, ஓகே, இப்ப என்ன பண்றோம், ஒரு அயன் நெயில சென்டர்ல கொண்டு போய் கொடுத்தோம்னா then the coil becomes a stronger magnet. இப்ப காயில் என்னவாயிடுது, அதை விட ஸ்ட்ராங் ஆயிடுது. ஓகே, முன்னாடி வந்து என்ன ஆகுது, மேக்னெட்டா மட்டும்தான் பிஹேவ் பண்ணுது. அதே நீங்க நடுவுல ஒரு சென்டர்ல கொண்டு போயிட்டு அந்த ஹோல் அந்த இது பண்ணிருக்கல சார்ட் பேப்பர் சுத்தி இருக்கிற நடுவுல கொண்டு போயிட்டு ஒரு அயன் நெயில இன்சர்ட் பண்ணினோம்னா அது இன்னும் என்னவாயிடுது, ஸ்ட்ராங் மேக்னெட்டா ஆயிடுது. அந்த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் நீடில் இஸ் மச் மோர். அதே மாதிரி அந்த மேக்னெட்டிக் காம்பஸ்லயும் அந்த டிஃப்ளெக்ஷன் நம்ம நல்லா பார்க்கலாம். இட் ஆல்சோ, அதுவும் இல்லாம இட் ஆல்சோ அட்ராக்ட் அயன் கிளிப்ஸ். அது மட்டும் இல்லாம அது என்ன பண்ணுது, அயன் கிளிப்ஸையும் அட்ராக்ட் பண்ணுது. when the current is stopped the cylindrical coil loses its magnetic effect. இப்ப கரண்ட் நம்ம வயரை எடுத்துட்டோம்னா ஓகே, எதுக்கு வயர், இந்த காயிலுக்கும் செல்லுக்கும் நடுவுல இருக்கிற அந்த கரண்டை எடுத்துட்டோம்னா என்ன ஆயிடுது, இட் லூசஸ் இட்ஸ் மேக்னெட்டிக் எஃபெக்ட். அதோட மேக்னெட்டிக் எஃபெக்ட் அது இழந்துடுது. a current carrying coil behaves as a magnet and it's called electromagnet. அப்ப ஒரு கரண்ட் கேரிங் காயில் ஓகே, ஒரு கரண்ட் எடுத்துட்டு போற அந்த காயில் என்னவா பிஹேவ் பண்ணதுன்னா மேக்னெட்டா பிஹேவ் பண்றதுதான் என்னன்னு சொல்ல நம்ம எலக்ட்ரோ மேக்னெட். ஃபார் பிராக்டிகல் அப்ளிகேஷன்ஸ் மோர் எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் ஹேவ் an iron core to make them stronger. ஓகே, பிராக்டிகலா அது நிறைய இடத்துல பயன்படணும். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்ஸ்னா என்ன பண்றோம், சென்டர்ல ஒரு அயன் கோர் வச்சு பார்த்தோம்னா அது என்னவா இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். டஸ் எலக்ட்ரோ மேக்னெட் ஆல்சோ ஹேவ் டூ போல்ஸ் லைக் பார் மேக்னெட்? அப்ப எலக்ட்ரோ மேக்னெட்டுக்கும் ரெண்டு போல்ஸ் இருக்கா? இப்ப பார் மேக்னெட் சாதாரண மேக்னெட்டுக்கு என்ன இருக்கு, நார்த் சவுத் அப்படின்னு இருக்கு இல்லையா, சாதாரண பார் மேக்னெட். அப்ப எலக்ட்ரோ மேக்னெட்ஸ்க்கும் அந்த மாதிரி ரெண்டு போல்ஸ் இருக்கா, நார்த் சவுத் அப்படின்ற போல்ஸ் இருக்கா? அதுவும் அது மாதிரி ரியாக்ட் பண்ணுதா அப்படின்றத பார்க்கலாம்.
Activity 4.4 let us investigate. Activity 4.4 ல இத பத்தி பார்க்கலாம். Take the electromagnets made in activity 4.3 and magnetic compass. Label the two ends of the coil A and B. Okay, இங்க முன்னாடி நம்ம ஆக்டிவிட்டில பண்ணோம் இல்லையா 4.3 ல அதே மாதிரி எலக்ட்ரோமேக்னெட்டை பண்ணிக்கிறோம். அந்த மேக்னெட்டிக் காம்பஸ் பக்கத்துல வச்சுக்கிறோம். Label the two ends of the coil A and B. Okay. Place a magnetic compass near the end of A of the coil, that is of the coil as shown in the figure. Okay, place a magnetic compass இங்க எடுத்துக்கிறோம் இல்லையா இந்த கீழே பிக்சர் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெளிவா தெரியும். Label the two ends of the magnet. இருக்கு இல்லையா இது A, இது என்னன்னு சொல்றோம் நம்ம B அப்படின்னு சொல்றோம். ரெண்டு எண்ட் magnetic compass near the ends of the coil as A. இங்க வந்து என்ன இருக்கு, இங்க ஒரு magnetic compass இருக்கு A. அதே மாதிரி இந்த சைடு ஃபர்ஸ்ட்ல வந்து என்ன இருக்கு, that is A ல வந்து இந்த லெஃப்ட் சைடுல magnetic compass வச்சிருக்கோம். இந்த பிக்சர்ல வந்து B ல வந்து magnetic compass வச்சிருக்கோம். Place a magnetic compass near the end of A of the coil is shown in the figure 4.4. A ல என்ன இருக்கு, A சைடுல இருக்கு magnetic compass. Connect the coil to the cell and observe the compass. Note down which pole of the magnet compass is attracted to end A. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் பிக்சர் that is 4.4 A ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது Okay, இப்போ electromagnet 4.3 and magnetic compass label the ends of the coil A and B கொடுக்கிறோம். அதே மாதிரி place a magnetic compass near the end. Okay, end A ல magnetic compass கொண்டு வந்து place பண்றோம். Connect the coil to the cell. Okay, coil கொண்டு போய் எங்க இருக்கும், செல்லுல அட்டாச் பண்றது இருக்கு இல்லையா, இங்க வந்து அட்டாச் ஆகுது இல்லையா, அட்டாச் பண்ணிருக்கோம். Connect the coil to the cell and observe the compass. இப்போ compass நம்ம பார்க்கிறோம். Is there any deflection அப்படின்றத பார்க்க போறோம். Note down which poles of the magnet compass is attracted to end A. Okay, இதுல எது வந்து okay இப்போ என்ன பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது which pole of the magnet compass is attracted, எந்த போல்ல அட்ராக்ஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு நோட் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகே, ஒன்னத்துல A சைடுல அட்ராக்ட் ஆகி இன்னொன்னு B சைடுல இருக்கு. அப்ப எந்த போல்ல அது அட்ராக்ஷன் அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும். As we have learned earlier, when two magnets are brought close together, the unlike poles north south attract each other. இப்ப ரெண்டு மேக்னெட் இருக்கு இல்லையா, ஏற்கனவே நமக்கு தெரியும் மேக்னெட்டுக்கு எத்தனை இருக்குன்னா 2 போல்ஸ் இருக்கு. ஒரு மேக்னெட்டுக்கு என்ன இருக்கு, நார்த் போல் ஒன்னு இருக்கு, சவுத் போல் ஒன்னு இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா என்ன இருக்கு, நார்த் போல் இருக்கு, சவுத் போல் இருக்கு. அப்ப நார்த் என்னன்னு சொன்னோம்னா என்ன ஆகும், இதோட நார்த்தும் இது ஃபார் எக்ஸாம்பிள் இதோட நார்த்தும் என்ன ஆயிடும், ரிப்பல் ஆகும். அதே மாதிரி நார்த் சவுத்தும் என்ன ஆயிடும், அட்ராக்ட் ஆகும் அப்படின்றது நம்ம தெரியும். Okay, so here as we have learned earlier, when two magnets are brought close together, the unlike poles, that is north south, attract each other. If the north pole of the magnetic compass is attracted towards the end A of the electromagnet, then end A is south pole. Okay, இப்ப எது north south அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு பார்க்கறான்னா, if the north pole of the magnetic compass is attracted towards end A. Okay, இங்க வந்து இந்த north pole இது இருக்கு இல்லையா, ரெண்டு இருக்கு, north இருக்கு, south இருக்கு. இந்த north pole attract ஆச்சுன்னா அதுதான் என்னன்னு சொல்லுவோம், அதோட டைரக்ஷன். Okay, the north pole of the magnetic compass is attracted towards the end A of the electromagnet. So the end A is the என்னன்னு சொல்ல நம்ம north pole. A attract ஆச்சுன்னா அதுதான் என்னன்னு சொல்ல நம்ம south pole. Repeat this procedure to find out the polarity of the end B as well as இதே மாதிரி இதை என்ன பண்ணிப்பிடிக்கணும், இதை கண்டுபிடிக்கணும். Okay, south pole is attracted அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்லுவோம், northன்னு சொல்லுவோம். So repeat the procedure to find out the polarity of the end B as well as did you find any polarity of end B is opposite to polarity of end A? We have learned in grade 6 that a magnet has two poles. ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஒரு மேக்னெட்டுக்கு எத்தனை போல் இருக்கு, ரெண்டு போல் இருக்கு. one is north, next one is south. Just like a magnet, an electromagnet is also have two poles north south. அதே மாதிரி மேக்னெட் மாதிரி எலக்ட்ரோமேக்னெட்டும், மேக்னெட்டுக்கு சாதாரண மேக்னெட் என்ன has two poles, பார் மேக்னெட் சாதாரண மேக்னெட். எலக்ட்ரோமேக்னெட்னும் போது எலக்ட்ரிக் கரண்ட்டை யூஸ் பண்ணி அது மேக்னெட்டா பிஹேவ் பண்ண வைக்கிறது தான் என்னன்னு சொல்றோம் நம்ம எலக்ட்ரோமேக்னெட்ஸ். அப்ப சாதாரண பார் மேக்னெட்டுக்கு நார்த் போல் சவுத் போல் இருக்கிற மாதிரி எலக்ட்ரோமேக்னெட்ஸ்க்கு என்ன இருக்கு, நார்த் போல் சவுத் போல் இருக்கு. Think like a scientist. Okay, ஒரு விஞ்ஞானியை போல நினைத்துக் கொள்வோம். Repeat activity 4.3, that is 1, 2 and 4 cells with the same coil. 2 cells but different number of turns in the coil. What do you observe? Okay, activity 4.3 ல first one ல 2 and 4 cells with the same coil இருக்கு. அதே மாதிரி second ல 2 cells but different number of turns in the coil இருக்கு. அப்ப what do you observe அப்படின்னு கேக்குறாங்க. A single cell provides only a small amount of current. Okay, single cell already நம்ம பார்த்திருக்கோம். செல்லுக்கும் பேட்டரிக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றது, செல்ன்றது ஒரு single unit, battery அப்படின்றது multiple cells. So the magnetic field is weak. As a result, the deflection of the compass needle is less and the coil can attract only a few clips. Okay, அப்ப ஒரே ஒரு செல்லுல இருக்கிற கரண்ட் பாஸ் ஆகும்போது, okay, ஒரே செல்லுல என்ன ஆகும், கம்மியான எலக்ட்ரிக் கரண்ட் தான்
ப்ரொவைட் பண்ண முடியும். ஒரு சிங்கிள் செல் கம்மியான எலக்ட்ரிக் கரண்ட் தான் ப்ரொவைட் பண்ண முடியும். அதால அங்க இருக்கிற மேக்னெட்டிக் அதை சுத்தி உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும், வீக்கா இருக்கும். அப்ப அதுகிட்ட ஒரு கேம்பஸ் நீடல கொண்டு போனோமா அதோட டிஃப்ளெக்ஷன் அதோட விலகல் அடைகிற தன்மை என்ன இருக்கும், கம்மியா தான் இருக்கும். அந்த காயில் கேன் அட்ராக்ட் ஒன்லி a fewer clips. அங்க அப்ப அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணும், அதை அட்ராக்ட் பண்ற அந்த மேக்னெட்டிக் கிளிப் அட்ராக்ட் பண்றது வந்து கம்மியா தான் இருக்கும். A battery with more cells gives a larger current as compared to the single cell. பேட்டரி அப்படின்றது மல்டிபிள் செல்ஸால் ஆனது. அப்ப என்ன ஆகும், லார்ஜர் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். சிங்கிள் செல்லை விட இது லார்ஜர் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். திஸ் கிரியேட்ஸ் a stronger magnetic field. அதால உருவாகக்கூடிய அதை சுத்தி உருவாகக்கூடிய அந்த எலக்ட்ரிக் கரண்ட் சுத்தி உருவாகக்கூடிய அந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் வந்து இதை இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதுகிட்ட ஒரு எலக்ட்ரிக் காம்பஸை கொண்டு போனோம்னா என்ன இருக்கும், அந்த நீடில் த டிஃப்ளெக்ஷன் இஸ் மோர், அந்த காயில் கேன் அட்ராக்ட் மோர் கிளிப்ஸ். அந்த காயில் என்ன பண்ண அதுகிட்ட நிறைய அந்த பேப்பர் கிளிப்ஸ் கொண்டு போனோம்னா, அயன் கிளிப்ஸ் கொண்டு போனோம்னா இட் வில் அட்ராக்ட் மோர் கிளிப்ஸ். The increase in number of turns of the coil can make the coil stronger magnet. அதே மாதிரி இப்போ ஒரு that is electromagnet அப்படின்றது என்ன ஆகும், a current carrying coil, a coil carrying a current behaves like a magnet. அதுக்கு பேரு தான் electromagnet ன்னு சொன்னோம். அப்ப அது increase in number of turns of the coil. அந்த காயில்ல நிறைய வந்து அந்த கம்பியை சுத்தணும்னா என்ன ஆகும், that increase the number of turns of the coil make the coil strong magnet. அந்த காயில் என்னவா இருக்கும், நிறைய டர்ன்ஸ் நிறைய சுற்றுகளை சுற்றணும்னா அந்த கம்பியை வச்சு அது என்னவா பிஹேவ் ஆகும், ஸ்ட்ராங் மேக்னெட்டா பிஹேவ் பண்ணும். Also repeat activity 4.4 by changing the direction of the current. So the strength of an electromagnet can be changed by changing the amount of electric current flow through the coil or the number of turns of the coil or both. Also its poles can be reversed by changing the direction of the current. Activity 4.4 ல நம்ம என்ன பண்றோம், டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் சேஞ்ச் பண்ணும்போது அதோட ஸ்ட்ரென்த் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டும் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி பை சேஞ்சிங் த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டும் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். டிபெண்ட்ஸ் அப்பான் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த காயில். இப்பதான் சொன்னோம் இல்லையா, இன்க்ரீஸ் இந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில் என்ன ஆகும், அந்த மேக்னெட் வந்து ஸ்ட்ராங்கா பிஹேவ் பண்ணும். நெக்ஸ்ட் a step further அப்படின்ற டாபிக்ல do you remember learning earlier in the chapter exploring magnets in curiosity grade 6? ஆல்ரெடி கிரேட் 6ல என்ன பார்த்தோம், நம்ம எக்ஸ்ப்ளோரிங் மேக்னெட்டை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். that a freely suspended magnet that is rest ஒரு காந்தத்தை தொங்க விடும்போது அது எந்த டைரக்ஷனை காமிக்கும், நார்த் சவுத் டைரக்ஷன். பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது our earth itself behave like a giant magnet. நம்ம எர்த் பூமியே என்ன இது, பிஹேவ்ஸ் லைக் ஒரு பெரிய மேக்னெட். ஜெயிண்ட் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய மேக்னெட்டா எர்த்தே பிஹேவ் பண்ணுது. அதனாலதான் என்ன பண்ணுது, மேல ஒரு பொருளை தூக்கி போடும்போது அது கீழ் நோக்கி விழுது. ஏன், earth itself behaves like a magnet. It attracts each and everything towards it. But why does earth behaves like a magnet? ஏன் வந்து பூமி வந்து மேக்னெட்டா பிஹேவ் பண்ணுது? Deep inside the earth, the moment of liquid iron in the core creates electric current. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது பூமிக்கு அடியில என்ன இருக்கு, லிக்விட் அயன். லிக்விட் அயன் அது என்ன பண்ணுது, எலக்ட்ரிக் கரண்ட் கிரியேட் பண்ணுது. அது என்ன பண்ணுது, அந்த எலக்ட்ரிக் கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் பண்ணதால many migratory birds, fish and animals use this field to navigate across continents and ocean. The earth magnetic field also acts as a shield blocking harmful particles from the sea, help protect life on the earth. இதுதான் என்ன பண்ணுது, பூமியில மனிதர்கள் வாழ்வதற்கு காரணமா இருக்கு. நெக்ஸ்ட் லிஃப்டிங் எலக்ட்ரோமேக்னெட்ஸ். எலக்ட்ரோமேக்னெட்டை வச்சு பொருட்களை எப்படி நம்ம தூக்கலாம், அதுதான் லிஃப்ட் அப்படின்றது. மேல் நோக்கி தூக்குறது தான் என்னன்னு சொல்லுவோம், லிஃப்டிங். ஆர் எலக்ட்ரோமேக்னெட்ஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் ரியல் லைஃப் ஃபார் லிஃப்டிங் ஆப்ஜெக்ட். இந்த எலக்ட்ரோமேக்னெட் இந்த எலக்ட்ரோமேக்னெட் என்ன பண்ணுது, ஒரு பொருட்களை ரியல் லைஃப் உண்மையான நம்மளோட வாழ்க்கையில ஒரு பொருட்களை தூக்குவதற்காக இந்த எலக்ட்ரோமேக்னெட்டுக்கு யூஸ் ஆகுதா அப்படின்னு சொல்றோம். அப்ப நமக்கு ஆல்ரெடி தெரியும் எலக்ட்ரோமேக்னெட் அப்படின்றது என்னன்னா a current carrying coil that behaves as a magnet. அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லணும், எலக்ட்ரோமேக்னெட். சாதாரண ஒரு அயன் கோர்ல என்ன பண்றோம், நம்ம காயில வச்சு சுத்தனோம்னா அது என்னவா பிஹேவ் ஆகும், எலக்ட்ரோமேக்னெட்டா பிஹேவ் ஆகும். சாதாரண கரண்ட் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டா பிஹேவ் ஆகாது. ஒரு காயில் தான் என்ன ஆகும், a current carrying coil that behaves like an electromagnet. அப்ப இந்த எலக்ட்ரோமேக்னெட்ஸ் ரியல் லைஃப்ல என்ன பண்ணுது, ஒரு பொருளை தூக்குறதுக்காக லிஃப்ட் பண்றதுக்காக யூஸ் ஆகுதா அப்படின்னு சொல்றாங்க. Lifting electromagnets are strong electromagnet. இந்த லிஃப்ட் பண்ற எலக்ட்ரோமேக்னெட்ஸ் தான் என்னன்னு சொல்றோம், ஸ்ட்ராங் எலக்ட்ரோமேக்னெட்ஸ் that may be hung to the cranes. அது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது கிரேன்ஸ். கிரேன்ஸ்னா என்னன்னு சொல்லுவாங்க, ஒரு பொருளை தூக்குறதுக்காக யூஸ் பண்றது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்ல வண்டிக்கிட்டே நின்னுச்சுன்னா அது என்ன பண்ணுவாங்க, அதை வச்சு நல்லா அந்த ஹூக் வச்சு தூக்குறாங்க இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்லுவோம், கிரேன். The crane operator control the magnet by switching the current on and off.
அந்த crane operator என்ன பண்ணுவாரு, switch மூலமா அதை என்ன பண்ணுவாரு, on பண்ணுவாரு, off பண்ணுவாரு. When the current is on, the electromagnet lift an iron steel object. current on பண்ணும்போது electromagnet என்ன பண்ணும், எந்த அயன் பொருளையும் என்ன பண்ணும், ஈஸியா அது தூக்கும். ஏன்னா அதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுறதுல அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணும், அயன் ஆப்ஜெக்ட்ஸ் தன்னை நோக்கி அட்ராக்ட் பண்ண வைக்கும். So lift iron steel object. When the current is switched off பண்ண உடனே magnetic field என்ன ஆகும், disappears and the object is released. அப்ப lifting electromagnets are widely used in factories and scrap yards. scrap yards அப்படின்னா என்ன சொல்லுவோம், குப்பை குளத்துல இருக்கிற அயன் பொருள் இருக்கு இல்லையா, அதை பிரிச்சு எடுக்கிறதுக்காக அதை யூஸ் பண்றாங்க. And to move it, lift and sort heavy metal items efficiently. இது மூலமா என்ன பண்றாங்க, ஓகே, குப்பை குளத்துல இருக்கக்கூடிய அயன் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஈஸியா இதை வச்சு என்ன பண்ண, எலக்ட்ரோமேக்னெட்ஸ் வச்சு யூஸ் பண்றாங்க. A step further, we have learned that when electric current flows through a conductor like a wire, it produces magnetic field around it. இப்பதான் நம்ம பார்த்தோம், ஒரு electric current carrying a conductor. conductor என்னன்னு சொல்லுவோம், வயரை தான் கண்டக்டர்னு சொல்லுவோம். கண்டக்டர்னா a substance that allow an electric current to pass through, that is called a conductor னு சொல்லுவோம். அப்ப இங்க என்ன ஆகுது, வயர் வழியா கரண்ட் பாஸ் ஆகும்போது it produces a magnetic field around it. In the higher grades, you will learn more about this wonderful link between electricity and magnetism. இதே கான்செப்ட் நம்ம ஹையர் கிளாஸஸ்ல என்ன பண்ணலாம், நல்லா படிக்கலாம். எது, எலக்ட்ரிசிட்டிக்கும் மேக்னட்டிசத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அதுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன, லிங்க் என்ன அப்படின்றத பத்தி பெரிய கிளாஸ்ல நம்ம படிக்கலாம். இன்க்ளூடிங் an exciting idea that the electricity produce magnetism. இது இல்லாம எப்படி ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் வந்து மேக்னட்டிசத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. A moving magnet can also lead to an electric current. Okay, the deep connection between the electricity and magnetism is vital to our daily life. அதே மாதிரி the connection between electricityக்கும் magneticக்கும் நடுவுல இருக்கிற ஒரு கனெக்ஷன், ஓகே, அதுதான் என்னது, நம்மளோட தினசரி அன்றாட வாழ்க்கைகளை ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணுது. as it forms basis on devices from electric motors to power generator. அதே மாதிரி இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வச்சு என்ன பண்றோம், நிறைய எலக்ட்ரானிக்ஸ் அப்ளையன்சஸ் நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம ஃபேஸ் பண்றோம், யூஸ் பண்றோம். Does a current carrying wire get hot? ஓகே, இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கரண்ட் கேரிங் வயர், ஒரு வயர்ல கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா அது ஹாட் ஆகுமா? Does a current carrying wire get hot? Activity 4.5 let us observe. ஓகே, activity 4.5ல இத பத்தி நம்ம பார்க்கலாம். Activity 4.5 let us observe. In this activity we will use a special kind of wire called nichrome wire. இந்த ஆக்டிவிட்டிக்கு நம்ம யூஸ் பண்ற வயர் சாதாரண வயர் இல்ல. என்ன வயர், சாதாரண வயர்னா காப்பர் வயர் யூஸ் பண்ணுவோம், ஆனா இங்க யூஸ் பண்றது நைக்ரோம் வயர். என்ன சாதாரண வயருக்கும் நைக்ரோம் வயருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நைக்ரோம் அப்படின்றது அலாய். என்ன அலாய்னா, தட் இஸ் குரோமியம், மேங்கனீஸ், நிக்கல், இதால அலாய் தான் என்னன்னு சொல்லணும் நைக்ரோம் வயர். இந்த நைக்ரோம் வயர் எது யூஸ் பண்ணோம்னா, டங்ஸ்டனோட, அதாவது டங்ஸ்டனோட கம்மியா இருக்கும். அதோட இது, இதோட மெல்டிங் பாயிண்ட் என்னவா இருக்கும், அது ரொம்ப அதிகமா இருக்கும். அதால எவ்வளவு பெரிய சூடு என்ன பண்ணாது, தாங்கும். ஓகே, வயர் தட் இஸ் கால்ட் நைக்ரோம் வயர். Take cardboard pieces of 10 cm length and 10 cm width. அதே மாதிரி ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கிறோம், அது எவ்வளவு இருக்கும், 10 cm நீளத்துல 10 cm, அகலத்துல 10 cm. அது கூட என்ன எடுத்துக்கிறோம், 2 நெயில் எடுத்துக்கிறோம், தட் இஸ் அயன் நெயில், ஆணி எடுத்துக்கிறோம். a nichrome wire of thickness about 0.3 mm. அந்த வயரோட thickness வந்து 0.3 mm. அந்த length of 10 cm. an electric cell, a cell holder, a switch and a connecting wire. இது தேவையானது, இவ்வளவு தேவைப்படுது. While doing the activity for electromagnet, did you also notice that the wire ends got hurt harm? Why would that happen? ஓகே, இந்த எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது, எலக்ட்ரோமேக்னெட்ஸ் வச்சு பண்ணும்போது வயர் என்ன ஆயிடும், சூடு ஆகும். அப்போ why would that happen? ஏன் இது நடக்குது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். Mount the nails on the cardboard about 5 cm about. இப்ப என்ன பண்றோம்னா, 2 அயன் நெயில கார்ட்போர்ட்ல 5 cm கேப்ல பிக்ஸ் பண்றோம். tie a nichrome wire between these nails. அப்ப 2 ஆணிக்கு நடுவுல நைக்ரோம் வயரை வச்சு என்ன பண்றோம் நம்ம, ஓகே, டை பண்றோம், சுத்தி வைக்கிறோம். 2 ஆணிக்கும் 2 ஆணிலையும் நைக்ரோம், இந்த எண்டில் ஒரு வயரும் அந்த எண்டில் ஒரு வயரோட ஆணில எதுவுமே சுத்தி வைக்கிறோம். and make the connection as shown in the figure 4.5 with the switch in off position. switch என்ன பண்றோம், ஆஃப் பொசிஷன்ல வச்சுக்கிட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்றோம். தட் இஸ் இங்க இந்த பிக்சர்ல இருக்கு இல்லையா, ஹீட்டிங் எஃபெக்ட் இருக்கு. இதுதான் வந்து 2 ஆணி. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 ஆணி வச்சிருக்கோம் இல்லையா, 2 அயன் நெயில் எடுத்துக்கிறோம். இது வந்து கார்ட்போர்டு. ஓகே, கார்ட்போர்டு 10 cm லென்த் அண்ட் 10 cm வித் இருக்கிற கார்ட்போர்டு. இது என்ன, இது ஒரு அயன் நெயில். ஓகே, இந்த அயன் நெயில், இந்த அயன் நெயிலுக்கு நடுவுல தான் என்ன பண்றோம், டை பண்றோம். இந்த 2 அயன் நெயிலையும் டைட் பண்றோம் யூசிங் என்னன்னு சொல்றோம், நைக்ரோம் வயர். ஆர்டினரி வயர் கிடையாது, இது என்ன வயர், நைக்ரோம் வயர்ன்றது ஹை மெல்டிங் பாயிண்ட் தாங்கக்கூடிய வயர். 2 வச்சுக்கிறோம். இங்க என்ன இருக்கும், ஒரு செல் ஹோல்டர், இந்த பிளாக் கலர் இருக்கு இல்லையா, இதுதான் செல் ஹோல்டர். உள்ளுக்குள்ள இருக்கிறது என்னன்னு சொல்றோம் நம்ம, செல். ஓகே, ஒரு சிங்கிள் செல் இருக்கு. இங்க என்ன இருக்கு, தட் இஸ் போர்டு பின் இருக்கு. இங்க போர்டு பின் வச்சு, ஓகே, 2 சைடு 2 போர்ட் பின் இன்சர்ட் பண்றோம். இது என்ன இருக்கும், சேஃப்டி பின் இருக்கு. இது என்னவா ஆக்ட் பண்ணுதுன்னா, ஸ்விட்ச் ஆக்ட் பண்ணுது.
ஓகே, இத ஜஸ்ட் சேர்த்தோம்னா என்ன ஆயிடும், இது சேர்த்தோம்னா இது என்ன ஆயிடும், ஆன் பொசிஷன்ல இருக்கும். இப்ப என்னவா இருக்கு, நம்மளுக்கு ஆஃப் பொசிஷன்ல இருக்கும். பிரேக் ஆச்சுன்னா இது ஆஃப் பொசிஷன்ல இருக்கும். ஆன் பொசிஷன்ல இருக்கும்போது எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகும். தட் இஸ் ஆஃப் பொசிஷன்ல இருக்கும்போது எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகாது. Touch the nichrome wire, what do you feel? Okay, அப்ப என்ன பண்றோம், tie the nichrome wire between these nails and make the connection as shown. கீழ கொடுத்திருக்கோம் இல்லையா. Okay, with the switch is off position. switch என்ன பண்றோம், off position என்ன பண்றோம், அந்த சேஃப்டி பின்ன கொஞ்சம் எடுத்துறோம். ஒரு போர்ட் பின்ன டச் பண்ணாத அளவுக்கு என்ன பண்றோம், சேஃப்டி பின்னோட ஒரு போர்ட் பின் மட்டும், அதோட டெயில் போர்ஷன் ஒரு போர்ட் பின்ல பிக்ஸ் ஆயிருக்கணும். இன்னொரு ஹெட் போர்ஷன் சேஃப்டி பின்னோட ஹெட் பாயிண்ட் வந்து என்ன ஆகும், கொஞ்சம் டச் ஆகாம இருக்கணும். அதுதான் ஆன் பொசிஷன், ஆஃப் பொசிஷன். வித் ஆஃப் பொசிஷன் டச் த nichrome wire. இப்ப என்ன பண்றோம், அட்ஜஸ்ட் இது இருக்கிற nichrome wire டச் பண்றோம். ஓகே, டச் த nichrome wire. ஆஃப் பொசிஷன்ல வச்சு nichrome wire டச் பண்றோம். வாட் டு யூ ஃபீல், நீ என்ன ஃபீல் பண்ற? மூவ் த ஸ்விட்ச் இஸ் டு ஆன் பொசிஷன். இப்ப என்ன பண்றோம், ஆன் பொசிஷன். ஆன் பொசிஷன்ல என்ன பண்றோம், ஜஸ்ட் ஆன் பொசிஷன் அப்படின்னும் போது இங்க சேஃப்டி பின் இருக்கு இல்லையா, அந்த சேஃப்டி பின்னை கொண்டு வந்து இங்க போர்ட் பின் மேல வைக்கணும். அதுதான் ஆன் பொசிஷன். நவ் அண்ட் மூவ் இட் பேக் டு ஆஃப் பொசிஷன். டச் த nichrome wire momentarily. Do not hold the nichrome wire. Touch the nichrome wire. What do you feel? Move the switch to on position for about 30 seconds. எவ்வளவு வைக்கிறோம், இப்ப just ஒரு 30 seconds அந்த சேஃப்டி பின்னை கொண்டு வந்து அந்த போர்ட் பின் மேல வைக்கிறோம். and then move it back to off. அதுக்கப்புறம் என்ன பண்ற, அந்த சேஃப்டி பின்னை கொஞ்சம் விலக வைக்கிறோம். ஓகே, அப்ப என்ன பண்ற, touch the nichrome wire momentarily. இப்ப என்ன பண்றோம், nichrome wire, இங்க இருக்கிற nichrome wire just touch பண்றோம். Do not hold nichrome wire. Okay, what difference do you feel? Off positionல இது எப்படி இருக்கு, on positionல அந்த wire எப்படி இருக்கு, என்ன நீ feel பண்ற? Repeat the last step to confirm the observation. Okay, இந்த last two steps just on positionலயும் off positionலயும் நீ என்ன feel பண்ற அப்படின்றத பத்தி நம்ம கவனிச்சு எழுதணும். You may have observed the nichrome wire feels warm. இப்ப ஆன் பொசிஷன்ல இருக்கும்போது என்ன ஆகும், nichrome wire என்ன கலர் இன்னும் மாறுது, that is கொஞ்சம் சூடா இருக்கும். when the current is passed through it, ஏன்னா அது வழியா என்ன ஆகுது, current பாஸ் ஆகுது. This happens because when electric current flows through any conductor, it faces some opposition of resistance to its flow. ஓகே, இது எதால நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, எலக்ட்ரிக் கரண்ட் ஒரு கண்டக்டர் வழியா பாஸ் ஆகும்போது என்ன பண்ணுது, ஓகே, அது ரெசிஸ்டன்ஸ் ஆப்போசிஷன் ஆர் ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளோ. ரெசிஸ்டன்ஸ் வந்து அது என்ன பண்ணும், ஃப்ளோ கரண்ட் ஃப்ளோ ஆகும். டிஃபரெண்ட் கண்டக்டர்ஸ் ஆஃபர் டிஃபரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளோ ஆஃப் கரண்ட். அதே மாதிரி வெவ்வேறு கண்டக்டர் வெவ்வேறு விதமான ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். nichrome wire ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃபர் ஹையர் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அதே nichrome wire என்ன பண்ணுது, ஹையர் ரெசிஸ்டன்ஸ் கம்பேர்ட் டு காப்பர் வயர். ஆனா nichrome wire என்ன ஆகும், இட் கிவ்ஸ் ஹையர் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் current to flow. Okay, flow ஆகுறதுதான் என்னன்னு சொல்ல, resistance சொல்லுவோம். அப்ப higher resistance compared to a copper wire of the same size and length. This resistance can absorb some electrical energy to be converted into heat energy. இந்த resistance தான் இன்னமாவது electrical energy என்ன எனர்ஜியா மாத்துது, heat energy மாத்துறதால nichrome wire என்ன ஆகுது, சூடாகுது. When an electric current passes through a conductor, it gets heated. Okay, இந்த electric current conductor வழியா பாஸ் ஆகும்போது it gets heated. This warming is known as heating effect of electric current. இதுதான் என்னன்னு சொல்றோம், heating effect of electric current. Electric current produces heat, that is called heating effect of electric current. இத வச்சுதான் நிறைய appliances நம்ம daily lifeல யூஸ் பண்றோம். எதுன்றத பத்தி பார்க்கலாம். Okay, think like a scientist. Next, think like a scientist. Okay, ஒரு விஞ்ஞானியை போன்று நினைப்போம். This activity should be carried out strictly under the supervision of a teacher. Okay, இது என்ன பண்ணணும், டீச்சரோட அப்சர்வேஷன்ல தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஆக்டிவிட்டி நம்ம பார்க்கணும். Repeat activity 4.5 with a battery of 2 cells. இப்ப மேல பார்த்தோம் இல்லையா, ஒரு செல் வச்சு பார்த்தோம். இப்ப என்ன பண்றோம், 2 செல் வச்சு பாத்துங்க. What do you notice? After same duration, does the wire gets heat up more with 1 cell or 2 cells? அதுக்கப்புறம் first 1 cellல current என்ன ஆகுது, duration கொஞ்சம் for the same duration, அதே 30.3, அது just some seconds தான் வைக்கணும், same seconds வைக்கணும். சிங்கிள் செல் யூஸ் பண்ணும்போது 2 cells யூஸ் பண்ணும்போதும் அப்ப அந்த wire heat ஆவறது. ஓகே, எப்படி இருக்கு, 1 cell அதிகமா இருக்கா, 2 cell அதிகமா இருக்கா? The amount of heat generated is more than in experiment with the 2 cells. இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, 2 cellsல generate ஆகுது எலக்ட்ரிக் கரண்ட் என்ன ஆகும், கொஞ்சம் அதிகமா இருக்கும். This is due to the fact that heat generated depends on the magnitude of the electric current. அப்ப heat generate ஆகிறது, ரிலீஸ் ஆகிறது எதை பொறுத்து இருக்கும், the electric current பொறுத்துதான் இருக்கும். The heat generated in a wire depends on the material thickness and the length of the wire and the duration of which the current flows. அதே மாதிரி heat எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு அந்த current, அந்த wire எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த wireோட material of the wire, next thickness of the wire, length of the wire and the duration of the current flows. Okay, current நம்ம ஆன் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அந்த டைமிங்ஸ் அதை பொறுத்தும் அது depends on all the factors. In grade 7, we have learned that
Incandescent lamp glows because of its filaments it's heated by an electric. Grade 7ல ஆல்ரெடி என்ன பார்த்தோம், this incandescent lamp என்ன ஆகுது, glow ஆகுது. ஏன்னா அந்த filament first என்ன ஆகும், ஹீட் ஆகும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பல்ப் இருக்கு அப்படின்னா பல்ப் எப்படி எரியுது அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் கரண்ட் எதுக்கு வரும், உள்ளுக்குள்ள வயர்ல வரும். வயர்ல இருக்கிற இது உள்ளுக்குள்ள இருக்கிற filamentக்கு வரும். filament என்ன ஆகும், ஹீட் ஆகும். filament ஹீட் ஆகும்போது என்ன ஆகும், பல்ப் glow ஆகும். ஓகே, by an electric current many household appliances such as electric room heater. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, ஓகே, எலக்ட்ரிக் கரண்ட் மூலமா ஒரு பொருள் சூடாகிறது தான் என்னன்னு சொல்றோம், ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்க்கும்போது நம்ம வீட்ல யூஸ் பண்ற நிறைய அப்ளையன்சஸ் எதெல்லாம் சொல்றோம், ரூம் ஹீட்டர்ஸ், அதே மாதிரி ஸ்டவ்ஸ், இண்டக்ஷன் ஸ்டவ்ஸ் இருக்கு, அதே மாதிரி அயன் பாக்ஸ் இருக்கு, இம்மர்ஷன் ராட், ஓகே, தண்ணி சூடேறதுக்காக போடுவோம் இல்லையா, இம்மர்ஷன் ராட் போட்டா ஒரு பொருள் சீக்கிரமா சூடேறிடும் இல்லையா. அதே மாதிரி வாட்டர் ஹீட்டர்ஸ், ஓகே, வாட்டர் ஹீட்டர், கெய்சர்ஸ் நம்ம வீட்ல யூஸ் பண்ற கெட்டில்ஸ், அதே மாதிரி ஹேர் ட்ரையர்ஸ், ஓகே, தலை காய வைக்கிற ஹேர் ட்ரையர்ஸ் என்ன ஆகும், ஹீட்டான காத்து கொடுக்கும் இல்லையா. அப்ப இது எல்லாம் எதால நடக்குது அப்படின்னா this electric, that is heating effect of electric current. The electric current produces heat through a conductor. Work on the same principle of heating effect of electric current. All these devices contain a rod or a coil of wire called heating element. இது எல்லாத்துலயுமே என்ன இருக்கும், ஒரு காயில் இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னு இல்ல, கெட்டில் இருக்கு. இந்த கெட்டிலோட பேக் சைடு எடுத்து பார்த்தோம்னா அதுல என்ன இருக்கும், ஒரு காயில் இருக்கும். அதே மாதிரி அயன் பாக்ஸிங் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா காயில் இருக்கும். அப்ப எல்லாத்துக்குள்ளே ஹீட் ஆகிற எல்லா பொருட்கள், எலக்ட்ரிக் மோட்டார் அதுக்குள்ள என்ன இருக்கும், காயில் இருக்கும். அப்ப எல்லாமே என்ன ஆகுது, இந்த இதோட பேஸ் பண்ணி தான் எது, ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் த்ரூ எ வயர் மூலமா என்ன ஆகுது, ப்ரொடியூசஸ் ஹீட். அப்ப ஆல் தீஸ் டிவைசஸ் கண்டெயின் எ ராட், அதுல என்ன இருக்கும், ராட் இருக்கும், அதர்வைஸ் காயில் இருக்கும். அந்த காயில் தான் ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், ஹீட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வைக்கக்கூடிய பொருள் ஹீட் ஆகும். கால்ட் எ ஹீட்டிங் எலமெண்ட். இன் சம் அப்ளையன்சஸ் வேர் திஸ் எலமெண்ட் இஸ் விசிபிள் இட் கேன் பி சீன் க்ளோயிங் ரெட் ஹாட். சில அப்ளையன்சஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம ஈஸியா பார்க்கலாம். அது என்ன கலரா மாறும், அயன் பாக்ஸ்ல பார்க்கலாம். ஓகே, ரெட் ஹாட்டா மாறதை நம்ம பார்க்கலாம். சில அப்ளையன்சஸ் கொடுத்திருக்காங்க, நம்ம பாக்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு, ரூம் ஹீட்டர். இது ஃபர்ஸ்ட் ஒன் ஏ வந்து, இது வந்து ரூம் ஹீட்டர். பி வந்து இதோ இருக்கு பாரு, எலக்ட்ரிக் ஸ்டவ். இதுக்குள்ள பாக்குறோம் பாரு, அந்த காயில் இதோ இருக்கு பாரு. ஓகே, இந்த காயில் தான், இதுதான் என்ன ஆகுது, ஹீட் ஆகி மறுபடியும் மேல வைக்கக்கூடிய நம்ம பொருள் ஹீட் ஆகுது. இது ரெண்டாவது பி வந்து, தட் இஸ் எலக்ட்ரிக் ஸ்டவ். ஓகே, அடுத்து மூணாவது சி வந்து நம்ம யூஸ் பண்ற கெட்டில். ஓகே, கெட்டிலுக்கு இங்கேயும் கீழே பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், ஒரு காயில் இருக்கிறத பாக்கலாம். அதே மாதிரி எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ். ஓகே, எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் பாக்கலாம். அதே மாதிரி வாட்டர் ஹீட்டர், இமர்ஷன் ராட் இருக்கு பாரு, இமர்ஷன் வாட்டர் ஹீட்டிங் இமர்ஷன் காயில் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, தட் இஸ் ஹேர் ட்ரையர். இது எல்லாமே என்ன ஆகுது, ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் பேஸ் பண்ணி இயங்கக்கூடிய ஹோம் அப்ளையன்சஸ். The heating effect of electric current is useful in many everyday appliances, but sometimes it can cause problems. Okay, இதுதான் நம்மளுக்கு இது என்ன ஆகுது, the heating effect of electric current என்ன ஆகுது, useful in many everyday appliances நம்ம யூஸ் பண்றோம். But sometimes சில நேரத்துல என்ன ஆகும், it can cause problems. Okay, சில விதமான சிக்கலை உண்டாக்கும். என்னன்னா, like energy loss in wires during transmission. Okay, during the transmission அப்ப அதுக்குள்ள இருக்க எனர்ஜி லாஸ் ஆயிடுச்சுன்னா, அதே மாதிரி ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், அந்த காயில் டேமேஜ் ஆயிடும். அதே மாதிரி டேமேஜ் டு பிளக்ஸ் அண்ட் சாக்கெட்ஸ். ஓகே, பிளக் சாக்கெட்ஸ் டேமேஜ் ஆயிடும். அப்ப இதெல்லாம் சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, சில அட்வான்டேஜும் இருக்கு, சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கும்போது ஓவர் ஹீட்டிங் அப்ளையன்சஸ் மே காஸ் டேமேஜ் டு பிளக்ஸ் அண்ட் சாக்கெட்ஸ், தட் இஸ் வேர் பிளாஸ்டிக் பார்ட்ஸ் மே மெல்ட். ஓகே, அதை சுத்தி இருக்கிற பிளாஸ்டிக் பார்ட்ஸ் என்ன ஆயிடும், ஓவர் ஹீட் பண்ணோம்னா மெல்ட் ஆயிடும். அதுலதான் சிலதுல என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களே ஆட்டோமேட்டிக் வச்சிருப்பாங்க. ஆட்டோமேட்டிக் இல்லைன்னா நம்மளே ஆஃப் பண்ணிடணும். அதர்வைஸ் என்ன ஆகும், இந்த பிளக் சாக்கெட் பிளாஸ்டிக் பார்ட்ஸ் எல்லாமே என்ன ஆயிடும், மெல்ட் ஆயிடும். ஈவன் என்ன ஃபயரை கிரியேட் பண்ணும். இன் ஹவுஸ் ஹோல்டு சர்க்கியூட்ஸ் they are safety devices based in the circuit to minimize such incidents. Okay, இதுதான் சொன்ன household incidentல சில சேஃப்டி இதுவும் இருக்கு, that is ஆட்டோமேட்டிக்கும் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். To prevent unnecessary heating in household switchboards. Okay, to prevent unnecessary in household switchboards, it is important to use appropriate wires. Okay, இப்ப நம்ம for example இப்ப புதுசா வீடு கட்டுறோம்னா என்ன பண்றோம், நம்ம யூஸ் பண்ண நிறைய எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணோம்னா அதுக்கு என்ன பண்ணணும், நல்ல ப்ராப்பரான ஸ்விட்ச் போர்ட். அதே மாதிரி என்ன பண்ணும், வயர்ஸ், பிளக், சாக்கெட்ஸ் that are rated for the specified electric current of the connections, அதை வச்சு யூஸ் பண்ணணும். Next, ever heard of அப்படின்றதுல beyond household use, heating effect of electric current has several industrial applications. householdல மட்டும் இல்ல, household appliancesல மட்டும் இல்ல, இந்த இதை தவிர்த்து இதை விட என்ன பண்றது, industrial applications, industriesல நிறைய இது யூஸ் ஆகுது. One notable example is on steel manufacturing industries. அது எங்க முக்கியமா எங்கன்னா steel manufacturing industries, ஸ்டீல் பொருளுக்கு தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த தயாரிக்கிற இடத்துல இது where appliances designed at high temperature furnace. Okay, இப்ப for specially designed
ஹை டெம்பரேச்சர் ஃபர்னஸ். அங்க என்ன ஆகுது, அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஃபர்னஸ்னா என்னன்னு சொல்லுவோம், அடுப்புன்னு சொல்லுவோம். அந்த ஃபர்னஸ் என்ன இருக்கும், ஹை டெம்பரேச்சரை தாங்கக்கூடியது, ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்றதா இருக்கும். An enclosed space built to generate heat uses electric current to produce heat. This heat is used to melt and recycle scrap steel, converting into usable steel. எப்ப ஹை டெம்பரேச்சர் ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய காயில் அங்க யூஸ் பண்றாங்க, ஹை டெம்பரேச்சர் ஃபர்னஸ் அங்கதான் அங்க யூஸ் ஆகுது. அது என்ன ஹை ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த யூஸ் பண்ணது மெல்ட் பண்ணது எது, ரீசைக்கிள்டு ஸ்கிராப் ஸ்டீல். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பழைய பாத்திரத்தை போட்டோம்னா அதை என்ன பண்ணுவாங்க, மெல்ட் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க, கன்வெர்ட் பண்ணி யூசபிள் ஸ்டீலா மாத்துறதுக்கு நாட் ஒன்லி இன் ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸ், இண்டஸ்ட்ரியிலும் இந்த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுது. The portable sources of energy such as cells and batteries are so fascinating. Okay, in the portable sources of electricity such as என்ன சொல்றோம், cells and batteries. Okay, portable அப்படின்னா ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடியது தான் portable. Okay, using these we can light up small lamp, make a magnet and heat up the wire. இதை வச்சு என்ன பண்றோம், ஒரு சின்ன என்னன்னு சொல்றோம், லைட் லேம்ப், அதே மாதிரி மேக்னெட்டை ப்ரொவைட் பண்ணலாம் and heat up a wire. Yes, but have you ever wondered what is inside these cells and batteries that produce electricity? ஓகே, அப்ப வேற என்ன இருக்கு, இந்த செல்லும் பேட்டரியும் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? Next, how does a battery generate electricity? Okay, ஒரு battery எப்படி electricity-ய produce பண்ணுது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். Let us start with one of the earliest types of electric cell ever made. Okay, இப்போ வந்து இதை வச்சு நம்ம எதை வச்சு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது செல்லை வச்சு நம்ம பார்க்கலாம். First one is 3.1 voltaic cell அப்படின்ற டாபிக்ல பார்க்க போறோம். A voltaic cell also known as galvanic cell. Okay, voltaic cellக்கு இன்னொரு பேர் அப்படின்னு பார்த்தோம்னா galvanic cell is shown in the figure 4.7. It contains two metal plates made of different materials and a liquid called an electrolyte. Okay, இந்த metal plate, okay, இது உங்க பிக்சர்ல காமிச்சிருக்காங்க இல்லையா, that is voltaic cell அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா. இதுல வந்து ரெண்டு மெட்டல் பிளேட் இருக்கு, அதே மாதிரி ஒரு எலக்ட்ரோலைட் இருக்கு. ரெண்டு மெட்டல் பிளேட் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் எலக்ட்ரோட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுதான் மெட்டல் பிளேட். இதுதான் மெட்டல் பிளேட் 1. ஓகே, இது வந்து என்ன ஆகுது, இந்த சைடு ஒரு மெட்டல் பிளேட் இருக்கு. ஓகே, இதுதான் எலக்ட்ரோட் 2 அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுதான் ரெண்டு எலக்ட்ரோட், தட் இஸ் மெட்டல் பிளேட் மேட் ஆஃப் டிஃபரெண்ட் மெட்டீரியல்ஸ், வெவ்வேறு மெட்டீரியல்ஸ் ஆன ரெண்டு எலக்ட்ரோ பிளேட் எடுத்துக்கிறோம். அதுதான் என்னன்னு சொல்லணும், 2 மெட்டல் பிளேட்ஸ், அதுதான் எலக்ட்ரோட் 1 அண்ட் எலக்ட்ரோட் 2. ஓகே, ஆஃப் டிஃபரெண்ட் மெட்டீரியல்ஸ் அண்ட் லிக்விட் கால்ட் எலக்ட்ரோலைட். ஓகே, இதுக்குள்ளேயே ஒரு லிக்விட் இருக்கும், அந்த லிக்விடுக்கு பேர் தான் இருக்கு இல்லையா, இதுதான் லிக்விட், இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லணும், எலக்ட்ரோலைட். ஓகே, லிக்விட் இஸ் அன் எலக்ட்ரோலைட். இங்க பிக்சர்லயே கொடுத்திருக்காங்க இல்லையா, தட் இஸ் எலக்ட்ரோலைட் லிக்விட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுதான் இது உள்ளுக்குள்ள இருக்கிற லிக்விட் எலக்ட்ரோலைட். ஓகே, பிளேஸ் இன் எ கிளாஸ் ஆர் பிளாஸ்டிக் கண்டெய்னர், இதுக்கு பேர் தான் பிளாஸ்டிக் கண்டெய்னர். இதுதான் வந்து என்னன்னு சொல்றோம், ஒரு தட் இஸ் கிளாஸ் கண்டெய்னர் இருக்கு. ஒரு கிளாஸ் கண்டெய்னர் எடுத்துக்கிறோம், ரெண்டு எலக்ட்ரோட நிக்க வைக்கிறோம், அதுக்குள்ள என்ன இருக்கு, ஒரு எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் இருக்கு. ஓகே, அந்த பிளேட்டுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம், நம்ம மெட்டல் பிளேட்ஸ்க்கு பேர் தான் எலக்ட்ரோட்ஸ் சொல்றோம். ஓகே, இதுல ரெண்டு எலக்ட்ரோடு இருக்கு மேட் ஆஃப் டிஃபரெண்ட் மெட்டீரியல்ஸ், தட் இஸ் எலக்ட்ரோடு 1, நெக்ஸ்ட் எலக்ட்ரோடு 2. ஓகே, எலக்ட்ரோடு 1, நெக்ஸ்ட் ஒன்னா இருக்கு எலக்ட்ரோடு 2 இருக்கு, அதுக்குள்ள ஒரு எலக்ட்ரோலைட் இருக்கு, அதுதான் என்னன்னு சொல்லணும், லிக்விட். The plates are called electrode, that is electrodes are partially dipped in the electrolyte. ஓகே, ஒரு மெட்டல், தட் இஸ் ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல இந்த லிக்விட் எடுத்துக்கிறோம் எலக்ட்ரோலைட், ரெண்டு பிளேட் வைக்கிறோம், தட் இஸ் ரெண்டு மெட்டல் பிளேட், அதுதான் எலக்ட்ரோட் 1 அண்ட் எலக்ட்ரோட் 2. அது வந்து எப்படி இருக்கணும், பார்ஷியலா டிப் பண்ணிருக்கணும், பாதி தான் இது வரைக்கும் தான் டிப் ஆயிருக்கு இல்லையா. ஓகே, பாதி மட்டும் ரெண்டும் ஈக்குவலா பாதி மட்டும் டிப் பண்ணிருக்கிற மாதிரி பாத்துக்கணும். which is usually a weak acid or salt solution. ஓகே, இது என்னது, இந்த எலக்ட்ரோட் எலக்ட்ரோலைட் அப்படின்றது லிக்விட் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் அன் வீக் ஆசிட். ஓகே, வீக் ஆசிட் எதுன்னு சொல்லலாம், நம்ம அசிட்டிக் ஆசிட் வீக் ஆசிட் சொல்லலாம். வீக் ஆசிட் ஆர் அதர்வைஸ் என்னன்னு சொல்லுவோம், அதோட சால்ட் சொல்யூஷன். வீக் ஆசிட் ஆர் சால்ட் சொல்யூஷன். நெக்ஸ்ட், கெமிக்கல் ரியாக்ஷன் பிட்வீன் த பிளேட்ஸ் அண்ட் த எலக்ட்ரோலைட் ப்ரொடியூசர்ஸ் எலக்ட்ரிசிட்டி. அப்ப என்ன ஆகும், ஓகே, இந்த பிளேட்டுக்கும் பிளஸ் என்ன இருக்கும், அந்த எலக்ட்ரோலைட்டுக்கும் நடுவில் என்ன இருக்கும், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. இந்த ரியாக்ஷன் தான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது. கெமிக்கல் ரியாக்ஷன் பிட்வீன் த பிளேட்ஸ் அண்ட் த எலக்ட்ரோலைட் ப்ரொடியூசர்ஸ் எலக்ட்ரிசிட்டி. வென் த சர்க்யூட், ஓகே, இது என்ன பண்றோம், இந்த ரெண்டு மெட்டல் எலக்ட்ரோலைட் ஒன்னு பாசிட்டிவா பிஹேவ் பண்ணுது, இன்னொன்னு நெகட்டிவா பிஹேவ் பண்ணுது. ரெண்டுத்தையும் கொண்டு போய் என்ன பண்றோம், ஒரு வயர்ல கனெக்ட் பண்றோம். ஓகே, ஒரு வயர்ல கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். எது ரெண்டுத்துக்கும், மெட்டல் பிளேட்டுக்கும் நெக்ஸ்ட் என்ன இருக்கு, அந்த எலக்ட்ரோலைட்டுக்கும் நடுவில் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தான் என்ன இருக்கு, ப்ரொடியூசர்ஸ் எலக்ட்ரிசிட்டி.
When the circuit is connected, electric current flows from a positive terminal. Okay, இந்த சர்க்யூட் இருக்குல்ல, எலக்ட்ரிக் லேம்ப் இங்க இருக்கு. ஓகே, இதுதான் எலக்ட்ரிக் லேம்ப். இது வயர் வச்சு கனெக்ட் பண்றோம். ஒன்னு பாசிட்டிவ் பிஹேவ் பண்ணுது, ஒரு எலக்ட்ரோட் பாசிட்டிவ், நெக்ஸ்ட் எலக்ட்ரோட் நெகட்டிவா பிஹேவ் பண்ணுது. இதை கொண்டு போய் கனெக்ட் பண்ணி ஒரு பல்ப் வச்சு அட்டாச் பண்ணிடுறோம். ஏன்னா கரண்ட் பாஸ் ஆகுதா இல்லையான்னு தெரியறதுக்காக ஒரு எலக்ட்ரிக் பல்ப் வச்சிடறோம். அப்ப என்ன ஆகுது, எலக்ட்ரிக் பல்ப் எரியுதுன்னா என்ன ஆகுது, கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். A chemical reaction between the plates and the electrolyte produces electricity. When the current is connected, the electric flows from கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுத்துக்கு நடுவில் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து கரண்ட் கிரியேட் ஆகும், கரண்ட் ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆகிற கரண்ட் என்ன இருக்கு, பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, பாசிட்டிவ் டு நெகட்டிவ். இது பாசிட்டிவ், இந்த செல் வந்து பாசிட்டிவ், இது என்ன இருக்கு நெகட்டிவ். இங்க இருந்து இந்த செல் பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு வருது எலக்ட்ரிக் கரண்ட். When the current is connected, the electric current flows from the positive terminal through the circuit to the negative terminal. Over time the chemicals gets used up. அப்ப என்ன ஆகும், இதுக்குள்ள இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும், யூஸ் ஆகி காலி ஆயிடும். And the cell stops working. Okay, எல்லா கெமிக்கல்ஸும் காலியான பிறகு என்ன ஆகும், அந்த செல் ஸ்டாப் ஆயிடும். அதுதான் என்னன்னு சொல்ற dead and they cannot supply any more electricity. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணாகுது. இது மூலமா தான் என்ன இருக்கு, இது மாதிரி தான் என்ன ஆகுது, ஒரு பேட்டரி வந்து என்னது, ஒரு செல் ஆர் பேட்டரி வந்து எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் ஆகுது. அப்ப என்ன ஆகும், அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது மூலமா இந்த பல்ப் எரியதை நம்ம பார்க்கலாம். இந்த சிம்பிள் ரெப்ரஷன், இந்த செல்லுக்கு பேர் தான் வோல்டாயிக் செல் ஆர் அதர்வைஸ் இது என்னன்னு சொல்ல நம்ம வோல்டாயிக் செல், அதர்வைஸ் இதுக்கு பேர் வந்து கால்வானிக் செல். ஏன் இதை வோல்டாயிக் ஆர் கால்வானிக் செல் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோன்றத பத்தி பாக்குறோம். எவர் ஹேர்ட் ஆஃப் அப்படின்ற டாபிக்ல இதை பத்தி நம்ம பார்க்கலாம். The voltaic or galvanic cell get their name from the two Italian scientists. Okay, voltaic, galvanic அப்படின்ற பேர் எதால வந்தது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு இட்டாலியன் சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஒன்னு வந்து அலெக்சாண்டர் வோல்டா, அவரோட பேரு அலெக்சாண்டர் வோல்டா, அண்ட் தட் இஸ் லூகி கால்வானி. இன்னொருத்தர பேர் வந்து லூகி கால்வானி. அவங்களோட பேரால தான் என்னன்னு சொல்றோம், வோல்டாயிக் ஆர் அதர்வைஸ் என்னன்னு சொல்றோம், கால்வானிக் செல்னு சொல்றோம். இந்த லேட் தட் இஸ் 1700s galvanic, that is galvani noticed that a dead frog's leg kicked when touched with the two different metals, copper and iron. ஓகே, 1700 இறுதியில என்ன பண்ணாரு கால்வானி, ஒரு இறந்த தவளையோட கால்ல என்ன பண்ணாரு, இரும்பு மற்றும் வெள்ளி போன்ற ரெண்டு வெவ்வேறு உலோகங்களை தொடும்போது அது என்ன பண்ணாரு, அது அசையறத பார்த்தாரு. ஓகே, ரெண்டு கால்லயும் ரெண்டு பிளேட்டை வச்சு கரண்ட் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த தவளை வந்து அசையறத பார்த்தாரு. ஓகே, அப்ப என்னதுக்காக, இட் வாஸ் ஆல்ரெடி நோன் பை த டைம் த எலக்ட்ரிசிட்டி ஸ்டிமுலேட் த மஸ்குலர் மோஷன் அண்ட் கால்வானி த்ரோ த எலக்ட்ரிசிட்டி கேம் ஃப்ரம் த ஃப்ராக் இட்செல்ஃப். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, இது தவளையோட உடல் இருக்கும் மின்சாரத்தால ஏற்பட்டது அப்படின்னு நினைச்சாரு. ஓகே, ஆனா பட் வோல்டா ஹேட் a different idea. அவருக்கு ஒரு வேறு விதமான ஐடியா இருந்தது. He believed the electricity came from the metals and not the frog. ஓகே, இந்த எலக்ட்ரிசிட்டி எதுல இருந்து வருது அப்படின்னு பார்த்தா மெட்டல்ல இருந்து தான் வருது, ஃப்ராக்ல இருந்து வரல. ஆனா வோல்டாய்க்கு என்ன ஆகுது, வேறு ஒரு கருத்து இருந்தது. அவர் என்ன பண்ணாரு, மின்சாரம் தவளையில இருந்து வரல, ஆனா எதுல இருந்து, உலோகங்களும் திரவமும் சேர்ந்து தான் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு அவர் நம்பினாரு. To test this, he used salt water soaked paper instead of the frog's leg and still got an electric current. இதை சோதிப்பதற்கு அவர் என்ன பண்ணாரு, தவளையோட காலுக்கு பதிலா என்ன பண்ணாரு, உப்பு நீரில் நனைச்ச காகிதத்தை வச்சு பயன்படுத்தினாரு. ஆனா என்ன ஆயிடுச்சு, கரெக்டா மின்சாரம் உருவாச்சு. அப்ப என்ன பண்ணாரு, ஓகே, this showed that it was the combination of metals and a liquid that gets generated electric current leading to the invention of the first battery. ஓகே, இதனால் என்ன பண்ணாரு அவரு, இதனை இன்னும் மின்சாரம் உருவாக்கத்தை வச்சு உலோகங்கள் பிளஸ் என்ன பண்ணது, திரவம், இரண்டும் சேர்ந்ததுதான் என்ன ஆகுது, மின்சாரம் அப்படின்றத உணர்ந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் பேட்டரியை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு அந்த சயின்டிஸ்டோட ஸ்டோரியை பத்தி சொல்லிருக்காங்க. ஏன் இந்த நேம் வந்தது, வோல்டாயிக் ஆர் ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சதா அப்படின்னு சொல்றோம், வோல்டாயிக் செல் ஆர் கால்வானிக் செல். அவங்களோட பேர்லயே வோல்டாயிக் செல் ஆர் கால்வானிக் செல். Next, activity 4.6, let us construct. Okay, இதை நம்ம உருவாக்கலாம் அப்படின்றத பத்தி கொடுத்திருக்காங்க. Can we also make our own voltaic cell using easily available materials? நம்மளும் அதே மாதிரி ஒரு voltaic cell உருவாக்க பண்ணலாமா? எதை வச்சு, ஈஸியா கிடைக்கிற பொருட்களை வச்சு. Take 5 or 6 juicy lemons. இதுக்கு என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே, நல்ல பழுத்த எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிறோம், ஒரு 5 to 6. அதே மாதிரி காப்பர் ஒயர் எடுத்துக்கணும். அப்படின்னா காப்பர் ஒயர் ஸ்ட்ரிப்பா இருக்கலாம், அதோட திக்னஸ் வந்து 1 to 2 மில்லிமீட்டரா இருக்கணும். அயன் நெயில், ஓகே, ஆணி எடுத்துக்கிறோம், 2 அயன் நெயில்ஸ் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஒரு எல்இடி லேம்ப், நிறைய அயன் நெயில்ஸ் எடுத்துக்கிறோம், நாட் ஒன்லி 2, கொஞ்சம் அயன் நெயில் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி டேக் 1 எல்இடி அண்ட் சம் கனெக்டிங் வயர்ஸ். ஓகே, இதுக்கு ஒரு எல்இடி லேம்ப் தேவைப்படுது, அதே மாதிரி கொஞ்சம் கனெக்டிங் வயர்ஸ் தேவைப்படுது. Insert the copper wire and the iron nail in one of the lemons, keeping them apart by a small distance as shown below. Insert the copper wire, இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா, இந்த பழத்துக்குள்ள என்ன பண்றோம், காப்பர் வயர், ஒரு சைடு வந்து காப்பர் வயர் ஒரு ஸ்ட்ரிப் வந்து இங்க இன்சர்ட் பண்றோம். ஓகே, இன்னொரு சைடுல என்ன பண்றோம், ஆணி எடுத்துக்கிறோம். ஆணி என்ன வருது, கனெக்ட் ஆகி மறுபடியும் இது எதுக்கு வருது, இந்த பக்கம் காப்பர் ஸ்ட்ரிப்புக்கு வருது, மறுபடியும் ஒரு ஆணி காப்பர் ஸ்ட்ரிப், இந்த மாதிரி கண்டினியூஸா.
Insert the copper wire and the iron nail in one of the lemon, keeping them apart by a small distance as shown below. Repeat the above steps for all the remaining lemons. கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றோம், எல்லாத்துக்கும் ஒண்ணுத்துக்கும் அப்படியே கண்டினியூஸ் கனெக்ஷனா கொடுக்குறோம். Join the copper wires and the nail as shown in the figure. பிக்சர்ல கொடுத்திருக்கிற மாதிரி என்ன, அது காப்பர் வயர் ஒரு சைடும் ஒரு சைடு அயன் நெயில். அதே மாதிரி அயன் நெயில இருந்து மறுபடியும் ஒரு கொண்டு வந்து காப்பர் வயர், மறுபடியும் எங்க வந்து நெயில இருந்து மறுபடியும் காப்பர் வயர், இந்த மாதிரி கனெக்ட் ஒரு சீரீஸா கனெக்ட் பண்றோம். Join the copper wire and the nails as shown in 4.8b. இது இருக்கு இல்லையா, இங்க கொடுத்திருக்காங்களே 4.8b ல கனெக்ஷன் இன் லெமன் செல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா. கனெக்ட் த எல்இடி பிட்வீன் த காப்பர் வயர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லெமன். இங்க இருக்கு இல்லையா எல்இடி லேம்ப், இது இருக்கு. இது என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் வயரை கொண்டு வந்து இங்க கனெக்ட் பண்றோம். அதே மாதிரி லாஸ்ட் வயரை கொண்டு வந்து எல்இடி பல்ப்ல கனெக்ட் பண்றோம். கனெக்ட் த எல்இடி பிட்வீன் த காப்பர் வயர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லெமன் and the iron nail of the last lemon. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் லெமனோட காப்பர் ஸ்ட்ரிப்பும் அதே மாதிரி அயன் நெயிலோட லாஸ்ட் லெமனோட அயன் நெயிலையும் கொண்டு வந்து ஜாயின் பண்றோம். யூசிங் த கனெக்டிங் வயர்ஸ் வாட் டு யூ அப்சர்வ், டஸ் த எல்இடி க்ளோ. அப்ப இந்த மாதிரி செட் பண்ணீங்கன்னா நீங்க என்ன அப்சர்வ் பண்றீங்க, இதுல பல்ப் எரியுதா. If the LED does not glow, reverse its connection. Okay, இப்போ usually LED bulb எரியும். Suppose எரியலனா, LED bulb எரியலனா அது என்ன பண்றோம், reverse its connection. கனெக்ஷனை reverse பண்ணி கொடுக்க சொல்றாங்க. Does the LED glow now? இப்போ LED எரியுதா? Remember that we have learned earlier that current can pass through the LED only when the positive terminal of the LED is connected to the positive terminal of the battery. Okay, முன்னாடி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு கரண்ட் எப்ப பாஸ் ஆகும் எல்இடிக்கு அப்படின்னு வரும்போது, okay, only when the positive terminal, that is longer wire. Okay, longer wire of the positive, that is longer wire என்னவா ஆக்ட் பண்ணோம், LED. இங்க ரெண்டு கனெக்ஷன் இப்படி பாக்குறோம் இல்லையா, இதுல லாங்கர் வயர் தான் என்னன்னு சொல்லணும் நம்ம பாசிட்டிவ். அதே மாதிரி ஷார்ட் அண்ட் திக் வயர் என்ன வருது, நெகட்டிவா ஆட் பண்றத பாக்குறோம். ஓகே, அப்ப என்ன பண்றோம், that is earlier the current can pass through the LED only when the positive terminal, that is longer wire of the LED is connected to the positive terminal of the battery. Okay, longer wire of that LED is connected to the positive terminal of the battery. Okay, இதோட பாசிட்டிவும் அதோட பாசிட்டிவும் கனெக்ட் ஆயிருக்கணும். LED is connected to the positive terminal of the battery and the negative, that is a shorter wire இருக்கு இல்லையா, negative terminal of the battery, LED is connected to the negative terminal of the battery. A glowing LED indicates ஒரு பல்ப் எரியறது மூலமா என்ன பண்றோம், இந்த செல் வர்க் ஆகுது. In this cell a metal electrodes are the copper wires and the iron nails. Okay, in this cell a metal electrodes. Okay, metal electrode இது யூஸ் for the copper wire, iron nail தான் இதுல copper electrode. An electrolyte is a lemon. Okay, electrolyte அப்படின்னு சொன்னாலே இப்ப நம்ம செல்லுல பார்த்தோம்னா என்ன தேவை, ஒரு எலக்ட்ரோலைட் தேவை, ரெண்டு காப்பர் எலக்ட்ரோடு தேவை, அது என்ன சில பல்பு தேவை அப்படின்றத பத்தி பார்த்தோம். அப்ப இதே மாதிரி இங்க என்ன ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இங்க வந்து என்ன ஆக்ட் பண்ண மெட்டல் எலக்ட்ரோட்ஸ் அப்படின்றது என்னன்னா காப்பர் வயரும் அயன் நெயிலும். எலக்ட்ரோலைட் அப்படின்றது என்ன ஆகுது, இந்த ஃப்ரூட்ஸுக்குள்ள இருக்கிற ஜூஸ் which helps conduct electricity. You may also use salt solution instead of lemon juice. இந்த லெமன் ஜூஸ்க்கு பதிலா என்ன பண்ணலாம், நம்ம சால்ட் சொல்யூஷனே வச்சோம்னா என்ன ஆகும், அழகா இந்த பல்ப் எரியறதை நம்ம பார்க்கலாம். A step further அப்படின டாபிக்ல some common metal pairs of voltaic cell. Okay, சில metal pairs. Okay, common metal pairs of voltaic cellல கொடுத்திருக்காங்க zinc, copper. Okay, இந்த ரெண்டு எடுத்துக்கிறோம். that is என்னது, electrodes. metal plate எதை யூஸ் பண்றோம், copper, zinc and copper. அதே மாதிரி zinc and silver எடுத்துக்கலாம், aluminum and copper எடுத்துக்கலாம், iron, copper, magnesium, copper and lead, copper. some metals, சில metals என்ன பண்ணிக்கலாம், like copper act as a positive electrode, yet some other metals like என்னன்னு சொல்ற zinc act as a negative electrode. அப்ப இதுல for example இப்ப காப்பரையும் ஜிங்கையும் எடுத்துக்கிட்டோம்னா, ஓகே, இந்த காப்பர் என்ன ஆகும், பாசிட்டிவா ஆக்ட் பண்ணும், ஜிங்க் எலக்ட்ரோட் என்ன ஆகும், நெகட்டிவ் எலக்ட்ரோட். ஏன்னா ஒரு வோல்டாயிக் செல்லுல ரெண்டு பிளேட் எடுக்கும்போது ஒன்னு என்ன ஆகும், பாசிட்டிவா இருக்கணும், இன்னொன்னு நெகட்டிவா இருக்கும். அப்ப இந்த காப்பர் என்னவாகுது, பாசிட்டிவா ஆக்ட் பண்ணுது, ஜிங்க் என்னவாகுது, நெகட்டிவா ஆக்ட் பண்றதை பார்க்கலாம். இட் ஆக்ட் as a negative electrode. This is due to the chemical properties. ஏன் இதை வச்சு யூஸ் பண்றோம்னா அதோட ஒவ்வொன்றத்தோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி ஒரு மெட்டல் வந்து என்ன ஆகுது, பாசிட்டிவா, இன்னொரு மெட்டல் வந்து நெகட்டிவா ஆக்ட் பண்றதை பார்க்கலாம். We will learn more about in this higher grades. இத பத்தி பெரிய கிளாஸ்ல நம்ம டீடைலா படிக்கலாம். நெக்ஸ்ட் ட்ரை செல்ஸ் அப்படின்ற டாபிக்ல படிக்கலாம். ட்ரை செல்னா என்னன்னு சொல்ல, உலர்ந்த செல் அப்படின்னு சொல்றதா ட்ரை செல். வோல்டாயிக் செல் வேற an important discovery but they are not convenient for everyday use. வோல்டாயிக் செல்ன்றது என்னன்னு சொல்றோம், அந்த ட்ரை செல் கிடையாது, அதுக்குள்ள என்ன இருக்கு, எலக்ட்ரோலைட் இருக்கு. அது வந்து இம்பார்ட்டன்ட் டிஸ்கவரி தான், ஆனா பட் they are not convenient for everyday use. ஒவ்வொரு நாள் அதை என்ன பண்ண முடியாது, டெய்லி யூஸ்க்கு அதை யூஸ் பண்ண முடியாது. Instead dry cells are one of the most widely used electric cells today. அதுக்கு பதிலா இப்ப எதை யூஸ் பண்றோம், ட்ரை செல்ஸ் தான் யூஸ் பண்றோம். ஓகே, widely
widely used பரந்த ஒரு நிறைய இடத்துல யூஸ் பண்றது இந்த dry cells தான். Used dry electric cells today. They are called dry. ஏன் அது dryன்னு சொல்றோம் அப்படின்னு பார்க்கும்போது because the electrolyte is not a liquid but a thick moist paste. அங்க voltaic or galvanic cellல electrolyte யூஸ் பண்றோம், liquid யூஸ் பண்றோம். ஆனா இங்க இருக்கிற electrolyte திரவம் என்னவா இருக்காது, லிக்விடா இருக்காது. பின்ன வேற என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பேஸ்டா இருக்கும். ஓகே, நம்ம டூத் பேஸ்ட் யூஸ் பண்றோம் இல்லையா, அது எப்படி இருக்கு, லிக்விடும் கிடையாது சாலிடும் கிடையாது. அப்ப திக் மாய்ஸ்ட் பேஸ்டா யூஸ் பண்றோம். மாய்ஸ்ட் அப்படின்னா ஈரப்பதமான ஒரு பேஸ்டா யூஸ் பண்றோம். The structure of a dry cell is shown in the figure 4.9. இது இருக்கு இல்லையா, இதுதான் structure of a dry cell. It consists of a zinc container which acts as a negative terminal and a carbon rod at the center convert. இதுதான் carbon rod. இது இருக்கு இல்லையா, இதுதான் carbon rod. இது என்னது, zinc container, உள்ளுக்குள்ள இருக்கிற zinc container. ஓகே, இங்க மேல இருக்கிறது என்னது, மெட்டல் கேப். உள்ளுக்குள்ள இருக்கிற பேஸ்ட் தான் என்னன்னு சொல்லுவோம், எலக்ட்ரோலைட். உள்ளுக்குள்ள இருக்கிற பேஸ்ட் என்னது, மாய்ஸ்ட் பேஸ்ட் தான் எலக்ட்ரோலைட். இட் கன்சிஸ்ட் ஆஃப் a zinc container which acts as a negative terminal. ஓகே, இந்த zinc container என்னவா ஆக்ட் பண்ணுது, ஏற்கனவே நம்ம சொன்னோம் zinc metal என்ன ஆகுது, நெகட்டிவா ஆக்ட் பண்ணும். It consists of a zinc container which acts as a negative terminal and a carbon rod. Okay, that is the center covered with a metal cap. இது இருக்கு இல்லையா, இதுதான் carbon rod. அந்த இந்த carbon rod that is covered with a metal cap. இது இருக்கு இல்லையா, metal cap. இதுதான் carbon rod covered with a metal cap. Okay, that is zinc container act as a negative terminal and a carbon rod at the center is covered with a metal cap that act as a positive terminal. இதுதான் positive terminal ஆக்ட் பண்ணுது. இந்த zinc வந்து என்ன ஆகுது, நெகட்டிவா ஆக்ட் பண்றத பார்க்கலாம். Okay, the carbon rod is surrounded by a thick paste like an electrolyte. Okay, இதுதான் electrolyte. இது சுத்தி இருக்கு இல்லையா, இதுதான் என்ன, electrolyte ஆக்ட் பண்ணுது. The dry cell is a single use cell. அதே மாதிரி dry cell one of the disadvantage ன்னு பார்க்கும்போது இது ஒரு முறை யூஸ் பண்ணிட்டா ரெண்டாவது முறை யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது வருது இல்லையா, கிளாக். ஓகே, நம்ம கடிகாரத்துக்குள்ள போற செல் ஒரு முறை யூஸ் பண்றோம், தூக்கி போடுறோம். டாய்ஸ் அதுக்குள்ள இருக்கிற செல் ஒரு முறை யூஸ் பண்றோம், தூக்கி போடுறோம். அதே மாதிரி வாட்சஸ்ல வாட்ச் யூஸ் பண்ற செல், அப்ப இது எல்லாமே ஒன் டைம் யூசேஜ் மட்டும்தான். இன் ட்ரை செல் இஸ் a single use cell, meaning once it's used up it has to be disposed of. ஒரு முறை யூஸ் பண்ணா அது என்ன பண்ணணும், தூக்கி போட்டுறணும். For several applications ரீசார்ஜ், அதே மாதிரி ரிமோட்ல எல்லாம் யூஸ் பண்றோம், ரிமோட், அதே மாதிரி டாய்ஸ், வால் கிளாக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, இது எல்லாமே ட்ரை செல்ஸ் தான். ஒரு முறை யூஸ் பண்ணா ரெண்டாவது முறை யூஸ் பண்ண முடியாது. For several applications rechargeable batteries are increasing being used now. இதுக்கு பதிலா இப்ப என்ன வருது, நிறைய ரீசார்ஜபிள் பேட்டரிஸ். ஓகே, ஒரு முறை யூஸ் பண்ணி என்ன பண்ண, தூக்கி போட முடியாது. அது என்ன பண்ண, சார்ஜ் போட்டு மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார் பேட்டரிஸ் யூஸ் பண்ணோம் இல்லையா, அது என்ன பண்றோம், சார்ஜ் போட்டு யூஸ் பண்றோம். அதெல்லாம் வந்து ரீசார்ஜபிள் பேட்டரிஸ். தட் இஸ் ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் கேன் பி ரீசார்ஜ் அண்ட் ரீயூஸ்ட் மல்டிபிள் டைம்ஸ். ஓகே, ஒரு முறை இல்ல நிறைய முறை அதை என்ன பண்ணலாம், சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணலாம். திஸ் பிரிவென்ட் வேஸ்டேஜ் அண்ட் சேவ்ஸ் மணி ஓவர் டைம் ஆஸ் வெல். ஒரு முறை வாங்கிட்டு அதை என்ன பண்ணலாம், நம்ம நிறைய டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டிபிக்கல் ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் யூஸ்ட் இன் எதுல யூஸ் பண்றோம், நம்ம லேப்டாப்ஸ்ல யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் மொபைல் போன்ல யூஸ் பண்ற செல்லு, மொபைல் செல்ஸ், அதுவும் என்ன ரீசார்ஜபிள். நெக்ஸ்ட் கேமரா, இன்வெர்டர். ஓகே, இது மாதிரி என்ன பண்றோம், நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஏன்றது ஃபர்ஸ்ட் லேப்டாப்ல யூஸ் பண்ற செல், பின்றது மொபைல் போனோட செல்ஸ் நம்மளுக்கே தெரியும். சின்றது கேமரால யூஸ் பண்ற செல், டின்றது இன்வெர்டர்ல யூஸ் பண்ற செல், இன்றது வெஹிக்கிள்ஸ். இப்போ நவடேஸ் என்ன வந்து நிறைய மோட்டார் வெஹிக்கிள்ஸ் வந்து 2 வீலர் 4 வீலர் கூட வந்துருச்சு. இப்போ எல்லாமே என்ன இருக்கு, செல் மூலமா ஜஸ்ட் சார்ஜ் போட்டா போறோம். இன்ஸ்டெட் ஆஃப் பெட்ரோல் என்ன யூஸ் பண்றோம், நம்ம எலக்ட்ரிக் 4 வீலர். ஓகே, இ கார், இ பேட்டரி, இ 2 வீலர்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. ஓகே, இன்வெர்டர் அதே இ வந்து வெஹிக்கிள்ஸ்ல யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் சார்ஜிங் மொபைல் போன்ஸ். ஓகே, மொபைல் போன்ஸ் சார்ஜ் பண்றோம். There are many different kinds of rechargeable batteries that are used in different applications. நிறைய rechargeable batteries nowadays என்ன பண்றோம், யூஸ் பண்றோம். எதுக்கு, வெவ்வேறு யூஸ்க்காக. From small batteries used in watches, சின்ன பேட்டரிஸ் எதுக்கு யூஸ் பண்றோம், watches and phones. Okay, to batteries used in laptops and a tablet is bigger batteries. Okay, அதே மாதிரி tabletலயும் okay, tab யூஸ் பண்றோம் இல்லையா, அதுவும் லேப்டாப்ஸ்க்கும் கொஞ்சம் பெருசான பேட்டரிஸ் யூஸ் பண்றோம். ஓகே, இன்வெர்டர்ஸ், அதே மாதிரி இன்வெர்டர்ஸ். ஓகே, கரண்ட் இல்லைன்னா யூஸ் பண்றோம் இல்லையா, இன்வெர்டர்ஸ் ஆர் டிரைவ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஓகே, இப்போ யூஸ் பண்ற electric vehicles. However, rechargeable batteries also do not last forever. Okay, rechargeable batteries okay என்ன ஆகுது, long life-க்கு வரும்னு சொல்ல முடியாது. After being charged and used many times, that slowly கொஞ்சமா என்ன ஆகும், நிறைய டைம் அதை யூஸ் பண்ணோம்னா அதுவும் என்ன ஆகும், அந்த பேட்டரியும் கொஞ்சம் நல்லா அது போயிடும். So this is the reason why after a year or a 2 or phone battery requires charging more often. அதனால தான் ஃபர்ஸ்ட் புதுசா வாங்கின பேட்டரி, இந்த ரீசனால தான் புதுசா வாங்கின மொபைல் போன் என்ன வருது, ஓகே கொஞ்ச நேரம் நிற்கும் சார்ஜ் போட்டா. ஆனா 4 to 5 years 3 years 4 years ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண வேண்டியது, நம்ம அடிக்கடிக்கே சார்ஜ் போட வேண்டியதா இருக்கும். அதுக்கு காரணம் இதுதானோ.
A step further அப்படின்றது today a lithium ion battery is the most common type of rechargeable batteries. இப்போ நம்ம எந்த மாதிரி பேட்டரிஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா lithium ion. ஓகே, lithium அப்படின்றது ஒரு மெட்டல், அயன்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்ப lithium ion battery தான் இப்போ காமனா நம்ம யூஸ் பண்ற rechargeable batteries found in almost all devices that use batteries. பேட்டரி அப்படினாவே எந்த பேட்டரிஸ்? lithium ion battery. ஈவன் மொபைல் போன்ஸ், அதே மாதிரி பவர் பேங்க், இதெல்லாம் யூஸ் பண்றது எல்லாமே lithium ion battery. These batteries rely on special metals like lithium and cobalt. Okay, இது special metals எது யூஸ் பண்றோம்? lithium, இன்னொன்னு cobalt, which are mined and processed as a limited pair in the world. Because of this, country is now racing to secure supplies, recycle old batteries and develop new technologies. புது தகவல் தொழில்நுட்பத்துல இது ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு, இந்த lithium ion batteries. சயின்டிஸ்ட் இப்ப யூஸ் பண்றது that is a solid state batteriesக்கு பதிலாக என்ன பண்றாங்க? liquid or paste like electrolytes with solid materials. These further batteries would be much safer. இந்த batteries என்ன இருக்கும்? கொஞ்சம் சேஃப்டியாவே இருக்கும். அதே மாதிரி சார்ஜ் ஈஸியா சார்ஜர் ஃபாஸ்டா சார்ஜ் ஆகும். அதே மாதிரி என்ன கொஞ்ச நாள் அதுக்கு சார்ஜ் நிற்கும். Improved rechargeable batteries are very important as the world moves to developing environmentally friendly sources of electrical power. Okay, nowadays இப்ப என்ன இருக்கு? நிறைய fossil fuels வந்து கொஞ்சமா ஷார்டேஜ் ஆகிற காரணத்துக்காக இப்ப என்ன பண்றோம்? எலக்ட்ரிசிட்டியோட யூசஸ் அதிகமா இருக்கும். இது என்விரான்மெண்டல், அதுவும் இல்லாம இது என்னது? eco friendly sources of electric power in the lithium ion batteries. That's all. The lesson gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.